நம்பிக்கை ஏன் வேணுமென்றால், இந்த நம்பிக்கை பலம் இல்லாட்டால் அது மனச்சோர்வா இருக்கும், அல்லது முயற்சித்து பார்க்க முடியாத ஒரு பிள்ளைகளாகவும் இருப்பார்கள். ஏனென்று கேட்டா, எந்த ஒரு குழந்தையும் முயற்சிக்க வேணும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருந்த கூலி தரும். அதாவது முயன்று முயன்று பார்க்கத்தான் அந்த பிள்ளைன்ற அறிவு வளரும். இனி இன்னொரு முறையில நாங்க பார்த்தோம்டா, அந்த சின்ன குழந்தைகளை நம்பிக்கையோட ஏன் நாங்கள் வளர்க்க வேணுமெண்டா, உற்சாகம் பிறக்கும், உத்வேகம் பிறக்கும், ஒரு புத்துணர்வு அதுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை தை மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் UK நேரம் காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு இனிமையான இசையுடன் நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். 15 நிமிடங்கள் இசை தியானமும் அடுத்த 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். அதன் பின்னர் ஜெர்மனியைச் சேர்ந்த தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்கள் தன்னம்பிக்கையூட்டும் சிறுவர் வாழ்வியல் என்ற தலைப்பில் சிறப்புரையை அளிக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் உரையாடல் நடைபெறும். இப்பொழுது தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். உடல் அசைவின்றி இருக்கும்போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடம் தியானம் செய்வோம். 15 நிமிடங்கள் இனிய இசையுடனும் மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து
கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1 2 3 4 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அனைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இத்தியானத்தலத்தை தமது அயராது உழைப்பினாலும் அன்பினாலும் தங்கு தடையின்றி நடாத்தி செல்லும் ஒருங்கிணைப்பாளர்களான திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும் அத்துடன் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல வழிகளில் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் எல்லோர் சார்பிலும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் நேரம். நான் இத்தலத்தை திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் முறையாக ஜெர்மனியில் இருந்து தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்கள் எங்களோட தளத்துக்கு வந்திருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்குத்தான் முதல் முறையாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ண வேணும் என்று கேட்டுக்கொண்டு, இவர் நகுலா சிவநாதன் அவர்கள் ஒரு BA பட்டதாரி, 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் ஆசிரியராக ஜெர்மனி டாட்மண்ட் ஸ்வெட்டா தமிழ் பாடசாலையில் பணியாற்றி வருகிறார்கள். அல்லது பன்னாட்டு ஆசிரிய பயிற்சியாளர், உளவியல் ஆய்வாளர் மற்றும் பட்டிமன்றங்கள் நடத்தி நல்ல அனுபவம் வாய்ந்தவர். இதுவரை 13 நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ளார். உளவியல், கவிதை, பிள்ளை வளர்ப்பு அப்படி என்றெல்லாம். மற்றும் மேலும் டிவியில் நிகழ்ச்சிகளில் ஒழுங்காக கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிகின்றேன். ஸோ நேரம் கருதி இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு தன்னம்பிக்கையூட்டும் சிறுவர் வாழ்வியல் என்ற தலைப்பில் ஒரு மிக அருமையான பேச்சு பேசுறதுக்கு வருகின்றார்கள். நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அருமையான ஒரு மெடிடேஷன், அதாவது அந்த சிந்தனை தியானம் அத்தனையிலுமே எங்கள் நேரத்தை அதற்குள் ஈடுபடுத்தி பார்க்கும்போது அதுவும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் வாழ்வியலாக அமைகிறதோ என்ற ஒரு எண்ணத்தோட மிக சிறப்பு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தன்னம்பிக்கை ஊட்டும் வாழ்வியல், சிறுவர் வாழ்வியல். எப்படி என்று பார்த்தோம்னா, தன்னம்பிக்கை என்று வருகிறதென்றால் சுட்டெரிக்கும் சூரியனே ஆனாலும் தினந்தோறும் வீழ்ந்துதான் ஆக வேண்டும். அது மீண்டும் மீண்டும் எழ மறுப்பதில்லை, அதுபோல மறுப்பதும் இல்லை,
மீண்டும் எழுந்தே வருகிறது. அது போலத்தான் எங்களோட நம்பிக்கை. எப்போதும் சொல்லுவார்கள், தன்னம்பிக்கை ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் வேண்டும் என்று சொல்வார்கள். எங்களுக்கு தெரியும், தன்னம்பிக்கையோடு தொழிற்படுற ஒவ்வொரு விடயமும் நிச்சயம் வெற்றிக்கு அண்மையில வரும். சில நேரம் வெற்றியாகவும் வரும், வெற்றிக்கு அண்மையிலும் வரும். ஆனாலும் எங்களோட முயற்சியை நாங்கள் விடக்கூடாது. அந்த தன்னம்பிக்கை இருக்கும் போதுதான் ஒரு விடயத்தை நாங்கள் சிறப்பாக ஆற்ற முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முடியாது முடியாது என்று மூலையில் முடங்காதே, முடிவிலும் முன்னேற்றம் தேடியே வராது. என்னுடைய முதல் அனுபவம் வழி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருந்து, அதாவது ஒரு நீச்சல் குளத்துக்குள்ள இருந்து குழந்தைகளை கொண்டே நீச்சல் குளத்துக்கு விட்டுட்டு, ஏன் நான் நீந்தக்கூடாது, நீந்தலாமே என்று போட்டு நான் அந்த தண்ணிக்கு இறங்கின உடனே எனக்கு உடனே ஒரு அனுபவம் வழியாக வந்தது. எந்த விடயத்துக்கும் நாங்க முயற்சித்து பார்க்க வேண்டும். அந்த முயலத்தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பலம் உருவாகும். துணிவு வரும், நம்பிக்கை பலம் உருவாகும். அந்த சொல்லுவார்கள் தானே, யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில். நம்பிக்கையோடு முயற்சி செய்யின் நாளைய விடியல் நமக்காக காத்திருக்கிறது. எப்படி என்று பார்த்தோம்டா, இந்த தியானம் செய்கிறது நான் குறைவுதான். ஆனா இப்ப ஒரு கொஞ்ச நேரம் நான் எனக்குள்ளேயே நினைத்து பார்த்தேன், ஏன் அப்படியே நான் ஒரு பொருளை நினைத்து கொண்டு தியானம் செய்ய முடியாது, முடியும் என்று நினைத்து கொண்டதன் விளைவு எங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறதாக இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த குழந்தைகளிடம், அதாவது இந்த சிறார்கள் குழந்தைகளிடம் நம்பிக்கை பலத்தை நாங்கள் சின்ன வயதிலிருந்தே ஊன்ற வேண்டும். ஏனென்றால் இன்றைய உலகை எடுத்துக்கொண்டோம்டா, அறிவியல் சூழல், நாகரிகமான உலகு, தொழில்நுட்பம் எங்களை துரத்தி கொண்டு வர்றது போல் இருக்கிறது. தொழில்நுட்பத்துக்குள்ள இருக்கிற சிறார்கள், அவர்களை நம்பிக்கையோடு வளர்த்தால் நாங்க நாளைய ஒரு சமுதாயத்தின் சிற்பிகளை, திறமான ஒரு சிற்பிகளை உருவாக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு விடயத்து, உதாரணமாக ஒரு சிறுவருக்கு நாங்கள் ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி கொடுக்கிறோம். அது என்ன செய்யும், 2 நாள் விளையாடும், 3ஆனது அதை பிச்சு பிச்சு பார்த்து அதுக்கு என்ன இருக்குதுன்னு ஆராயும். ஆனா நாங்க என்ன செய்வோம் உடனே, ஐயோ நான் இப்ப இத 20 யூரோவில வேண்டி தந்த இந்த பொருளை இப்ப உடைச்சிட்டியே நீ என்று உடனே சொல்லுவோம், நீ அதை உடைச்சிட்டா இப்ப. ஆனால் அந்த நேரம் நாங்கள் அப்படி நினைக்க கூடாது. காரணம், அந்த குழந்தை நம்பிக்கையோடு அதுக்கு என்ன இருக்கிறது என்பதை அறிய முற்படுகிறது. அங்கு அறிவு அந்த பிள்ளைக்கு ஒரு அனுபவமாக கிடைக்கிறது. அந்த அறிவை பெறுவதற்காக அவன் அதை பிரித்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, தனது அறிவை சூழலோட அவன் நினைத்து கொண்டு போறான். அதாவது ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தோன்னு முதலில் ஒரு விளையாட்டு பொருளையோ என்னத்தையோ தொடுகை மூலம்தான் அதை எடுக்கிறது. அதை எடுத்து உடனடியாக சுவைக்கு, அதாவது வாய்க்குள்ள வச்சு பார்க்கும், இது டேஸ்டோ அல்லது இது என்ன பொருள் என்று. அப்படித்தான் அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை பலத்தை நாங்கள் ஊட்ட வேணும். ஏனென்றா உடைஞ்சு போச்சுதே என்று அந்த பிள்ளைய திட்டாமல் அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை கொடுக்கணும். ஏனென்றால் ஊக்கம் உடைமை. அவ்வையாரும் அழகாக சொல்லுகிறார் தானே, அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்தால் அவர்கள் உயர்வார்கள். அப்ப அதை நாங்க யோசிக்க வேணும். பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த ஊக்கத்தை கொடுக்கணும். நம்பிக்கை ஏன் வேணும் என்றால், இந்த நம்பிக்கை பலம் இல்லாட்டால் அது மனச்சோர்வா இருக்கும், அல்லது முயற்சித்து பார்க்க முடியாத ஒரு பிள்ளைகளாகவும் இருப்பார்கள். ஏனென்று கேட்டா, எந்த ஒரு குழந்தையும் முயற்சிக்க வேணும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருந்த கூலி தரும். அதாவது முயன்று முயன்று பார்க்கத்தான் அந்த பிள்ளைன்ற அறிவு வளரும். இனி இன்னொரு முறையில நாங்க பார்த்தோம்டா, அந்த சின்ன குழந்தைகளை நம்பிக்கையோட ஏன் நாங்கள் வளர்க்க வேணுமெண்டா, உற்சாகம் பிறக்கும், உத்வேகம் பிறக்கும், ஒரு புத்துணர்வு அதுக்கு கிடைக்கும். அந்த பலத்தில அது ஒவ்வொரு விடயத்தையும் சிறப்பாக செய்து கொண்டு வரும். ஒரு இலக்க நோக்கிய பயணத்துக்காக நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குழந்தை சாதாரணமாக வளரும், அது தானாக வளரும். நீங்கள் உணவு கொடுத்து, உறவிடம் கொடுத்து, எல்லாம் கொடுத்தா வளரும். ஆனா அந்த பிள்ளைன்ற வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக பெற்றோர்கள் இருக்க வேணும்டா, என்னத்தை காட்ட வேணும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது தானாக வளருமாட்டா, அப்படி இருக்கேடா. ஒவ்வொரு குழந்தையும் அந்த இலக்க நோக்கி ஒரு குறிக்கோளோட வளர்ந்ததுண்டா, அதன் எதிர்காலம் ரைட்டாக இருக்கும், அதாவது நல்ல சிறப்பானதாக இருக்கும். அதற்கு ஆரம்பத்திலே பெற்றோர்கள் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். அந்த ஊக்கம் உடைமை, அந்த ஊக்கம் அவர்களுக்கு இருந்தால் எந்த விடயத்தையும் அந்த பிள்ளை கொண்டு போகக்கூடிய நிலை வரும். ஏனென்று பார்த்தீங்களா,
இல்லாவிட்டால் ஒன்றையும் ஆராய்ச்சி செய்யாது அல்லது ஒன்றையும் தேடாது ஒன்றிலும் நாட்டம் இல்லாமல் போய்விடும். அப்ப சில விடயங்களை குழந்தைகள் எதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் முதலில் கவனிக்க வேண்டும். ஏனென்று கேட்டா அந்த குழந்தை பல ஒன்றில் விளையாட்டுக்கு கெட்டிக்காரனா இருக்கும், அல்லது ஓவியங்கிறதுல கெட்டிக்காரனா இருக்கும், அல்லது ஒன்று எழுதுறதுல கெட்டிக்காரனா இருக்கும். அந்த குழந்தை எந்த பகுதியை கொண்டு செல்லுதோ அதை பெற்றோரும் பிள்ளையும் இனங்கண்டால் அந்த துறைகள் நோக்கி வளர்க்க அந்த பிள்ளை நல்ல செழிப்பான ஒரு சமுதாயத்துல வரக்கூடிய குழந்தையாக உருவாகக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைக்கு இருக்கிறது. ஆமா, நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா அதை நாங்கள் செய்கிறோமா அல்லது உந்து சக்தியாக பிள்ளைகளுக்கு இருக்கிறோமா என்று பார்த்தால் சில நேரம் இல்லை என்று வரும். பாடசாலையால ஒரு குழந்தை வருகிறது வந்து எங்கட ஸ்கூல்ல நான் இன்னது செய்தேன் என்று சொல்லிக்கல வரைக அம்மாவுடனே சொல்வா நான் வேலைக்கு போறேன் அல்லது ஒரு அலுவல நிக்கிறான்டா இப்ப எனக்கு சொல்ல வேண்டாம் வேந்து சொல்லுங்கோ என்று சொல்லி போடுவா சில நேரம். அது கூட தவறு என்று சொல்றேன். ஒரு நம்பிக்கையோட வருகிறது அந்த குழந்தை, தான் அங்கே ஒன்று செய்து காட்டி இருக்கிறது அல்லது ஆசிரியர் அந்த பிள்ளையை பாராட்டி இருந்தால் அதை உண்மையாக நாங்கள் கேட்க வேண்டும். கேட்டு அந்த குழந்தைக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்க வேண்டுமா, நீங்க அப்படி செய்தியளோ நல்லது கெட்டிக்காரி என்று ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும். எப்படி என்றால் ஒரு குழந்தையை சீராட்டுவதும் ஒரு குழந்தைக்கு பாராட்டு கொடுப்பதும் மிக மிக தேவையான ஒன்று. நாங்கள் சில நேரம் ஜனநாயக பெற்றோராக இருந்தாலும் இவைக்கு என்ன பாராட்டு கொடுக்கிறது, தானாக அது செய்து போட்டும் என்று நினைக்க கூடாது. சிறுவர்களுக்கு இப்படித்தான் உங்களோட ஊக்கம்தான் அவர்களுக்கு மருந்தாகவும் பாராட்டுத்தான் அவர்களுக்கு பெரிய பொக்கிசமாகவும் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, பொருள் வேண்டி கொடுக்கணும் என்று இல்லை. அழகான ஒரு வார்த்தை, அன்பான ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தைய உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்றால் நம்புவீர்களா? நிச்சயம் உண்மை. அன்போட வளரும், நாங்க சொல்றத கேட்கும். ஒரு காலத்துல வளர்ந்தாலும் அம்மா அப்பாவோட நன்றியோட பார்க்கக்கூடிய குழந்தையாக வரும் என்றால் அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு விடயத்திலும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய முறையில பெற்றோர்கள் இருக்க வேண்டும். இது ஏன் இந்த நம்பிக்கை வேணும் என்று நாங்கள் இப்ப பார்த்தோம்டா, ஒரு குழந்தை பாடசாலைக்கு போகிறது, சில நேரம் பரீட்சையில ஃபெயில் விடுகிறது, ஒரு பரீட்சையை நன்றாக செய்யல, உடனே அதுக்கு துவண்டு போகிறது. ஐயையோ நான் இந்த பரீட்சையை செய்யவில்லையே, வடிவா எனக்கு மார்க்ஸ் குறைஞ்சிட்டுது. வீட்டை வர நாங்க என்ன சொல்லுவோம், பக்கத்து வீட்டு பிள்ளை 95 எடுத்துட்டா எந்த பிள்ளை 70 தான் எடுத்துட்டால் உடனே நாங்கள் அதைத்தான் ஒப்பிட்டு பார்த்து அந்த குழந்தையை சொல்லிக் கொண்டு இருப்போம். அது எங்களோட தமிழருடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கிறோண்டு. அப்படி ஒரு நாளும் செய்யாதீர்கள். காரணம் அந்த பிள்ளை தோல்வியா வந்து விட்டால் அந்த பிள்ளை ஏன் இந்த பாடத்துல குறைந்திருக்கிறது, அது ஒரு கேள்வியாக்கள், ஏன் குறைந்திருக்கிறது, அந்த பிள்ளைன்ற உளவியல் ரீதியான கருத்தை ஆராயுங்கள். நாங்கள் எப்போதுமே சாப்பாடு எல்லாம் கொடுப்போம், ஆனால் குழந்தையின் உளவியல் ரீதியான விடயங்களுக்கு ஈடுபடுவதில்லை. அந்த பிள்ளைக்கு சில நேரம் ஒரு அந்த நேரத்துல விளங்காம இருக்கலாம், அல்லது அந்த பரீட்சை செய்யக்கூடிய மனநிலையில அதுக்கு வேற நினைவுகள் இருக்கலாம், அல்லது எங்கேயோ எண்ணங்கள் சிதறி இருக்கலாம். அந்த காரணத்தை கேட்டு அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை கொடுங்கள். இந்த முறை நீ குறைவாக எடுத்து விட்டாய், அடுத்த முறை நல்லாக எடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே நெஞ்சில் நம்பிக்கையோட நீ முயற்சி செய், நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று ஒன்றை சொல்லி பாருங்கள். நிச்சயம் அந்த குழந்தை வெற்றி பெறும். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல ஒரு விடயம் சொல்ல, என்னுடைய பிள்ளை நன்றாக பேசுவார், அதாவது எல்லா 5 மொழியும் திறமையாக பேசக்கூடிய மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். நான் சின்ன வயதிலே பேச்சு போட்டிகள் பழக்குவேன். அந்த நேரம் அவ சொல்லுவா, நான் இன்னொரு ஆளுக்கு அடுத்த பிள்ளைகளுக்கு ஜட்ஜ் பண்ண போடுவேன், என்ற பிள்ளைய பார்க்காத காலங்களும் இருந்தது. இப்பவும் கவலைப்படுறேன், என்றால் பின்னாளிலே அதை அந்த பிள்ளை சொல்லி காட்டேக்கே நான் கவலையா இருந்தது. சிலவற்றை நாம் பார்க்கும்போது அந்த மண்டபத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நின்றால் காணும், அவன் கண் பட்டதோ படாததோ தெரியாது, தனக்கு நம்பிக்கை பலம் அதிகமாக வரும் என்று அந்த பிள்ளை சொல்லேக்குள்ள எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அம்மா நீங்க ஒரு இடத்துல நின்றால் அந்த சக்தி எனக்கு நிறைய வருவது போல் இருக்கும் அம்மா, அந்த மண்டபத்துல எனக்கு ஊக்கமாக இருக்கும் என்று. அப்ப ஒரு பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை பலம் பெற்றோர்கள ஏற்பட்டா நிச்சயம் அந்த பிள்ளை சிறந்த ஒரு பிள்ளையாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், நம்பிக்கை பலத்தை ஊட்ட வேணும். இப்ப தன்னம்பிக்கை ஊட்டினால் என்ன வரும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த தன்னம்பிக்கை ஊட்டும் போதுதான் அந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகம் வருகிறது, ஒரு உத்வேகம் வருகிறது, ஒரு புத்துணர்வு வருகிறது, அது நேரம் மலர்ச்சியும் இருக்கிறது.
எப்போதுமே எங்களோட வாழ்க்கை என்னத்துக்கு இருக்கும்? மலர்ச்சியாக இருக்கணும். சோர்ந்து கவலைப்பட்டு வாழுறதுல ஒன்றுமே அர்த்தம் இல்லை. வாழ்க்கை என்பது போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டம் எங்களோட வாழ்க்கை என்ற குறுகிய காலத்துல தான் இருக்கும். ஆனா நிறைய மகிழ்ச்சிகளை நாங்கள் இருக்கும் போதே அனுபவிக்க வேணும். பலர் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீர்கள். ஏதோ பெரிய பிஸியான உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிற போல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே கூடாது. நிச்சயம் ஒரு குழந்தையோட மேசையில இருந்து சாப்பிடும் போதோ அல்லது மேசையில இருந்து கதைக்கும் போதோ அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை பெறணும், அன்பும் நேர்மையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். நிச்சயம் அந்த பிள்ளை ஒரு சிறந்த பிள்ளையாக வரும். ஏன் தன்னம்பிக்கை ஊட்டுறோம்னா, தன்னம்பிக்கை ஊட்டேக்க அந்த பிள்ளை நிதானத்தை கொண்டு வருகிறது, நேர்மையாக செயற்பட வேணும் என்று வருகிறது. அடுத்தது ஒழுக்கம் அங்கு சார்ந்ததாக வருகிறது. ஏனென்றால் இன்றைய குழந்தைகள் ஒழுக்கம் குறைவான குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பது எங்களோட கண்ணுக்கு தெரிகிறது. என்றால் இன்னும் 35 வருஷ ஆசிரியர் அனுபவத்துல பாக்குறேன், இப்பத்திய பிள்ளைகளுக்கு படிப்பிக்க கஷ்டமா இருக்குது. ஒழுங்கா மேசையில இருக்குதுகள் இல்ல, ஓடி திரிகிறார்கள், இல்லது கைத்தொலைபேசிக்கு அடிமையாகிறார்கள். ஏதோ ஒரு பக்கம் அவர்கள் அவர்களை ஈர்க்குது. அதாவது இந்த உலகம் அவர்களை ஒரு அறிவியல் உலகம் ஈர்த்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே பொறுமையாக அவர்கள் இருக்காத ஒரு காரணம் இருக்கிறது. அதை எப்ப நாங்கள் பழகலாம். நான் உண்மையிலேயே 5 உளவியல் நூல்கள் எழுதினால் இந்த புலம்பெயர்ந்த சூழலில் பட்ட அனுபவங்களைத்தான் எழுதியிருக்கிறேன். எனக்கு அதுக்கு ஒரு இலக்கிய விருதும் 2010 இந்தியாவில் கிடைத்தது. என்னென்றால் நாங்க எப்படி பார்க்கிறோம்டா, அந்த குழந்தைகளுக்கு எங்களோட எப்ப இருக்கும் சின்ன வயதுல அந்த நேரம் தான் நல்ல விடயங்களை சொல்லி கொடுக்கணும். ஒரு பழமொழியே சில நேரம் தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. எங்கட மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம் என்று சொல்லுவோம். அதுல என்ன நல்ல இருக்கு? ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சரியா சொன்னார். அந்த ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும் என்று அந்த குழந்தைக்கு நீங்க நல்ல பிள்ளையா இருக்கணும், ஒழுக்கமா இருந்தால் நல்லது வாழ்க்கைக்கு கண்டு நாங்க சொல்லி வைக்கிறோமா என்று கேட்டா சில நேரம் இல்லை. நாங்க பிள்ளைகளோட பழகுறையில. முக்கியமாக இந்த கால குழந்தைகளோட பேசுங்கோ நிறைய. அது ஒரு அறைக்குள்ள இருக்குது, கதவை பூட்டி போட்டு இருக்குது, கைத்தொலைபேசியோட இருக்குது, இவ்வளவோ உலகத்துக்குள்ள அது போகுது. அந்த குழந்தைக்கு சில நேரம் தெரியாம இருக்கும், இப்படி நான் இது போறது சரியோ பிள்ளையோண்டு. அடுத்த ரூமுக்குள்ள இருக்க மெசேஜோட கதைக்கிறீங்கள், அதையெல்லாம் விடுங்கோ. நேரடியா வெளிப்படுத்துங்கோ. அன்பிருந்தாலும் நேரடியா வெளிப்படுத்த வேணும். அப்படி வெளிப்படுத்தி காட்டும் போது குழந்தை தானாக திருப்பி காட்டும். நீங்க யோசிச்சு பாருங்கள், எறிகிற பந்து திருப்பி என்னிடம் தானே வருது. எறிகிற பந்து திருப்பி. அப்ப நாங்கள் பிழையாக செய்து போட்டு குழந்தை இந்த பிள்ளை சரியாக வளரையில, நான் ஒன்றும் செய்யலாது, நான் ஒன்றும் செய்யலான்னு சொல்லக்கூடாது. எறிகிற பந்து திருப்பி எங்களிடம்தான் வருகிறது என்றால் நீங்கள் எறியும் போது சரியாக எறிய வேணும் என்பது தெரிந்தது ஒன்றுதானே. அதுபோல பிள்ளைக்கு ஒரு விடயத்தை கொடுக்கும் போது கொடுக்கிறதும் பிள்ளை எடுக்கிறதும் சரியாக இருக்கிறது ஒன்று கவனிக்கணும். அது எப்படி கவனிக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதுக்குத்தான் நீங்க பேசிக்கொள்ளுங்கள், குழந்தையோட பேசிக்கொள்ளுங்கள். எப்போதுமே பாதையால நடந்து போகும்போதும் சும்மா போற வேண்டியத, கையை பிடிச்சு குழந்தைய கூட்டிக் கொண்டு போற நேரங்கள் எல்லாம் அந்த உலகத்தை சொல்லிக் கொடுங்கள், சூழலை சொல்லிக் கொடுங்கள், இயற்கையை சொல்லிக் கொடுங்கள். ஒரு மனித வாழ்க்கை இயற்கையோடு இணைந்ததுதான். உண்மையா நாங்க முந்தியெல்லாம் சூரியனை வழிபட்டார்கள், மரங்களை வழிபட்டார்கள். அவைதான் இயற்கையான தெய்வங்களாக எங்களுக்கு தோன்றியது. அவையற்றையெல்லாம் மதிக்க கற்றுக் கொடுக்கும் போது அந்த பிள்ளைக்கும் மதிப்பு என்பது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை தெரியக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் நாங்கள் பேச வேணும். முதல்ல மனந்திறந்து பேசும் போதுதான் அந்த பிள்ளையும் மனந்திறந்து தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும். அப்போது கருத்து பரிமாற்றம் இலகுவாக இருக்கும். நான் இங்க ஒரு விடயத்தை சொல்றேன், தாய்மொழியை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த தாய்மொழியூடாக பகிரப்படுற விடயங்கள் அந்த குழந்தைக்கு இலகுவாக மனதில பதியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது சின்ன வயதிலிருந்தே அந்த தொடர்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். தொப்புள் கொடி உறவாக பிறந்த பிள்ளை தாய்ப்பாலை கொடுக்கும் போது தாய்மொழியையும் சேர்த்து ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு தாய்மொழி காதினூடாக போய் இலகுவாகவே பேசக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைக்கு இருக்கு. உண்மையா கஷ்டப்பட்டதே இல்லை. நான் இவ்வளவு குழந்தைகளை பார்த்து விட்டேன், அந்த வளர்த்த முறையிலும் பார்க்கிறேன், கஷ்டமே இல்லை. அப்ப எங்களோட குழந்தை பரிமாறிக்கொள்வதற்கு அது சரி, ஜெர்மன் மொழி இருக்கு, ஆங்கில மொழி இருக்கு, இருந்தாலும்
மேபி நான் நினைக்கிறேன் எங்களோட தாய்மொழி ஊடாக பகிரப்படும் போது நிறைய விடயங்களை கதைக்கலாம், நிறைய விடயங்களை கதைக்கலாம். இந்த பிள்ளை இப்ப அமெரிக்காவில இருக்கிறார். நான் இப்ப சற்று இந்த நிகழ்ச்சிக்கு முதல் 1 மணி நேரம் அவரோட கதைச்சேன். தான் இன்றைக்கு பிரசன்டேஷன் செய்ததுல 1வது இடம் பெற்றிருக்கிறாண்டு. அப்ப நான் உடனே தன்னம்பிக்கையோட பாராட்டினேன். பெரிய குழந்தையாவா தன்னம்பிக்கையோட பாராட்டுறேன். ஓ நிச்சயம் நீங்க வெற்றி பெறுவீர்கள். அந்த ஒரு ப்ரொஃபசர் சொன்னாராம், உங்களுக்கு தாய்மொழி தெரியுமான்னு கேட்டாராம். ஓம் நான் பேசுவேன் எழுதுவேன் என்று சொல்ல உடனே பாராட்டினாராம். உங்களோட அம்மாவுக்கு தான் இந்த பாராட்டு போகணும் என்று அந்த ப்ரொஃபசர் சொல்லிக்கல சந்தோஷப்பட்டாராம். இந்த இடத்த நான் புகழற்காக சொல்லியில அனுபவத்தை சேர்த்து சொல்லும் போதுதான் மற்றவர்கள் அதை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில நாங்கள் இந்த குழந்தைகளோட நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு 10 வயதாவது நீங்கள் அந்த குழந்தைகளோட கூட ஈடுபாடா இருந்து பேசி கதைச்சு அந்த பிள்ளைன்ற தன்மைகளையும் புரிந்து கொண்டு வளர்த்தீங்களா நம்பிக்கை பலமுள்ள பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை வளரும். நம்பிக்கை பலன்தான் தும்பிக்கை போல அந்த குழந்தைக்கு இருக்கும்போது எல்லா விடயத்திலும் அது எடுத்து காலடி வைக்கும். இங்கத்தை குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு குறுகிய கால பகுதியில தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுக்கு பிறகு பிள்ளையே சரியான கெட்டிக்கார குழந்தைகளாக இங்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுகள் பன்மொழி இருக்கு. பன்மொழிக்குள்ள அது அவர்கள் எம்மொழியையும் சேர்த்து கற்கும் போது சிறந்தவர்களாக வருகிறார்கள். இந்த தாய்மொழி என்னத்துக்கு பயன்படும் என்று நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்ற ஆய்விலும் அதை நான் சரியாக நிரூபித்திருக்கிறேன். ஒரு மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆணி வேர் அந்த மண்ணுக்கு கீழே தான் வேர்கள் இருக்கிறது. அதுல ஆணி வேரை பாத்தீங்கன்னா ஆணி வேர் வந்து மண்ணை இறுக்க பிடிக்கும். அதுக்கு மேல கிளைகளும் மரங்களும் உருவாகுது. ஆணி வேர் போல எங்கட தாய்மொழி இருக்கும் என்றால் அந்த கிளைகளில அடுத்தது பிரெஞ்சு, அங்கால இங்கிலீஷ், அங்கால ஸ்பெயின் என்று அந்த பிள்ளை மொழிபெயர்த்து அதை கற்க இலகுவாக இருக்கும். ஒரு பிள்ளைக்கு கஷ்டம் இல்லை. தாய்மொழி மண்ணுக்குள்ள பாருங்கள், அந்த வேர் பற்றினால்தான் அந்த மரம் சரியாக இருக்கும். அதுபோல எங்கட தாய்மொழியை ஊட்டி பாருங்கள், தன்னம்பிக்கை உள்ள பிள்ளையாக கட்டாயம் வரும். ஏனென்றால் அதுக்கு தெரியும் பச்சைண்டா பச்சைதான், ஓகே அது கிரீன் அண்டு வரும், இஞ்சால குரூன் அண்டு வரும், அப்படி மாத்தும். அது டக்குண்டு மாத்தும், கஷ்டமே இல்லை. அப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு மொழியை கொடுத்து கூட நம்பிக்கையை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தலாம். ஒரு அன்பான வார்த்தையை கொடுத்து கூட நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். சரி, இப்ப தன்னம்பிக்கை இல்லையாண்டா என்ன, அது எப்படியோ வளர்ந்துட்டு போகட்டும் என்று நீங்க நினைச்சா தன்னம்பிக்கை இல்லாட்டி என்ன வரும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஒன்று மனச்சோர்வு வரும். மற்ற எதையும் முயற்சித்து பார்க்காம இருப்ப, சும்மா பள்ளிக்கூடம் போல படிக்கிறோம், ஓகே அவ்வளவுதான். அப்படி இல்லை. நாங்களோட குழந்தை தமிழர்கள் எங்கேயும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருக்கிறார்கள் என்றா என்ன அதன் அர்த்தம்? எப்பவுமே அவர்கள் கெட்டிக்காரராக உருவாக்கலாம். உருவாகும் குழந்தை, நீங்க உருவாக்க தேவையில்லை, உருவாகும். அதற்கு நீங்க உந்து சக்தி கொடுக்கணும். அப்ப ஒன்றையும் ஆராய்ச்சி செய்து பார்க்காது, எல்லாம் கிடைக்குது. அப்ப சிந்திக்க மாட்டது. கஷ்டம் என்றா என்னன்னு தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, கஷ்டம் என்றாலும் நாங்க இஷ்டப்பட்டு வாழ்ந்தது ஒரு காலம். ஏனென்றா கஷ்டம்தான். அந்த கஷ்டத்துக்குள்ள இருந்தபடியா தான் நாங்களும் திறமையானவர்களாக ஒரு கெட்டித்தனம் உள்ளவர்களாக நாங்கள் வளர்ந்திருக்கிற நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு பிள்ளை அப்படி இல்லை, எல்லாம் கிடைக்குது. அந்த பொருள் கேட்டா அதை வேண்டி கொடுப்பீங்க, இந்த சாய்ஸ் கேட்டா இதை வேண்டி கொடுப்பீங்க, அந்த உணவு கேட்டா ரெடிமேட் உணவு கொடுப்பீங்க, எல்லாம் ஓகே. அந்த பிள்ளைக்கு சிந்திக்க அங்க டைம் இல்லை. அதுதான் பிள்ளையை சோம்பேறியாக்குகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை எவ்வளவு இலக்கோட எவ்வளவு குறிக்கோளோட இந்த பூமியில வளர வேண்டியது. அப்ப நாங்க நம்பிக்கையை அங்க கொடுக்காமல் விட்டால் அந்த பிள்ளைக்கு சோர்வு தனக்குள்ளேயே குடிகொள்ள வேண்டி வரும். முயற்சித்து பார்க்க விடுங்கள். அது தோல்வி அடைஞ்சால் பரவாயில்லை. எடிசனை பாருங்கள், 1000 முறை தோற்ற பின்பர் தான் மின் விளக்கையே கண்டுபிடித்தார். அது இப்ப ஒரு கேள்விக்குறியா வருது. அவர் காணையில வேறு யாரோ கண்டாட்டு நாங்க படிச்ச புத்தகங்களில படித்திருக்கிறோம். எடிசன் ஒவ்வொரு முறையும் தோல்வி கண்டார். கடைசியா மின் விளக்க கண்டுட்டு அந்த தங்குத நிலைக்கு உலோகத்தை போட்டு அவர் எரிச்ச உடனே மின்ன போட்ட உடனே அது எரியல. அப்ப அவருக்கு கவலையா இருந்து, ஐயோ இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டேனே என்று பிறகு தங்குத நிலையை சரியான உலோகத்தை பயன்படுத்தி அவர் போடைக்குள்ளதான் ஐயோ எரியுதண்டு போட்டு மனைவிக்கு போய் சொன்னாராம், ஐயோ இங்க பாருங்க நான் கண்டுபிடிச்ச பல்ப் எரியுதண்டு அவசரம், என்ன விடுங்கோ நான் இப்ப நித்திர உள்ள போறேன், ஏன் நின்று குழப்பறீங்கன்னு. அது போலதான் எங்களோட பெற்றோரும் சில பேர் குழந்தை வந்து கேட்க, இல்ல இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் வேலை செய்து போட்டு வாரேன்ன்ற ஒரு நிலையில அந்த குழந்தைகளை நினைக்கிறது இல்ல.
அப்படியே நினைக்கக்கூடாது. துவண்டு விடுவார்கள் குழந்தைகள். கண்டுபிடிக்கிறதோ அல்லது இல்ல எப்பவும் பாராட்டி பாருங்கள் குழந்தைகளை. பாராட்டும் சீராட்டும் தான் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஏன் ஒவ்வொரு வளர்ந்த மனிதருக்கும் பாருங்கள், எங்களுக்கும் ஒரு பாராட்டு ஒரு தெரிவிக்கும் போது, ஆஹா! என்ன மகிழ்ச்சி! அப்ப நான் செய்தது நல்லதோண்டு இன்னும் ஒரு படி உயர்வுக்கு கொண்டு செல்லும். எத்தனை ஆதரவில்லாத பெற்றோர் இன்றைக்கு இருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் முதுகில தடவியோ, நீங்கள் அம்மா நல்லா இருப்பீங்கள். உங்களுக்கு நல்ல நீங்க நம்பிக்கையோட இருங்கோ என்று ஒரு குழந்தை உங்களோட பிள்ளை உங்களுக்கு முதுகுல தடவி சொல்லிக்கும் உங்களுக்கு எப்படி ஆனந்தம் இருக்கும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள் எத்தனை பெற்றோர்களுக்கு இந்த ஆதரவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதரவுக்காக நிறைய பெற்றோர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்துல நான் பார்த்தேன். ஒரு தாய் வந்து ஒரு முதியோர் இல்லத்திலே இருக்கிறா. ஒவ்வொரு நாளும் இந்த வாசலை பார்த்து கொண்டிருப்பா. ஏன்னு கேட்டா ஒரு முறை நான் பார்க்க இந்த பிள்ளை வருமோ வருமோன்னு பாக்குறேன்டா. ஆனா வரவே இல்ல. பகல் மட்டும் அந்த தாய் ஒரு ஏக்கத்தோட இருந்தா. அப்ப நாங்க யோசிச்சு பாருங்க. கொடுக்கிறதை நாங்கள் சீராக கொடுத்தால், எடுக்கிறதும் சீராக வரும் என்பதை என்னுடைய அனுபவத்துல கண்டேன். நான் சில நேரம் பிழையாக ஏதாவது இருக்கலாம். எல்லாம் சரியென்று இல்ல. எங்கட பரிசோதனைகள்ல பாக்க சில நேரம் 50% சரியா இருக்கும், 50% பிழையா இருக்கும். ஆனாலும் முயற்சியை கைவிடக் கூடாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இது. வள்ளுவற்ற குறள் எப்போதுமே வள்ளுவர் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியான குறள்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து என்று சொன்னார். நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாக இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை கைவிடக்கூடாது. நீங்க சிந்திக்க பிள்ளைகளுக்கு பழக்கணும். அதாவது ஒரு சிந்திப்பண்டா என்னன்னா நீங்க நல்லத அதாவது உயர்வாக எண்ணுங்கோன்னு சொல்லணும். ஒரு சாதாரணமாக எண்ணினால் அது நீங்க இப்ப சொல்லணும் என்னண்டா ஒரு புள்ளிதானம் 80 ஒரு 90 80 எடுக்க முயற்சிக்க வேணும் நீங்கள். அப்படி என்றாதான் அந்த குழந்தை கடைசி 75வது எடுக்கும். இல்லது ஒரு 79வது எடுக்கும். ஏனென்றா ஒரு உயரத்தை முதலில் நிர்ணயிக்க வேண்டும். மலை ஏறும்போது யோசிச்சு பாருங்கள். மேலே பார்க்கும்போதுதான் அந்த மலையில் நான் ஏறுவேன் முயற்சித்து என்று வரும். ஆனால் கீழே பார்க்கும்போது ஐயோ விழுந்து விடுவேனோன்னு வந்துடும். யோசிச்சு பாருங்க. ஒரு வழிதான் உனக்கு வெற்றி இருக்கிறது. அந்த வழியை நோக்கி நீ சிந்தித்து பார்த்தாயானால் எப்போதும் மேல உயர்வைத்தான் நாங்கள் நிற்போம். மலையை ஏன் பெருமைக்கு எடுக்கின்றோம். எந்த சங்ககால நூல் சரி, இயற்கையாக அந்த மலையைப் போல் நீ வலிமை உடையதாக இருக்கணும். மலையைப் போல் உயரமாக உன் எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்போம். என்ன அப்ப அப்படி பார்க்க வந்து அப்படி உயரமான எண்ணத்தை குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து ஊட்டினால் அந்த குழந்தை எப்போதுமே சிந்திக்க மறுக்காது, மறைக்காது, தானே சிந்திக்கும். இன்னும் சிந்தித்ததுல வந்த கேள்வியை கேட்கும். என்றால் என்ன இந்த பையன் ஒருக்கா கேட்டான். ஊனாவுக்கு ஊனா ஏனா ஏன்னா இப்படி வளைக்கிறோம். ஏனா ஏன்னா ஊனா ஊவன்னாவுக்கு மேல அந்த லானாவை போடும். என்ன கேட்டான் 6 வயசுல. அம்மா ஏன் அந்த ஊவன்னா அந்த லானாவை தூக்கி கொண்டு போகுதுண்டு. ஏன் அதை அப்படி தூக்கி கொண்டு போறீங்களோ அதே இப்படி வளைச்சு விட்டால் ஊவன்னாண்டு சொல்லலாமே. நாங்க எங்களோட பாடசாலை வாழ்க்கையிலேயே சிந்திக்கல. இன்றைக்கு குழந்தைகள் சிறப்பாக சிந்திக்கக்கூடிய வலிமை உடையவர்கள். அவர்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேணும். அப்ப எனக்கே காரணம் சொல்ல முடியாது. ஏன் அந்த நானே சிந்திச்சு பார்க்கறேன். ஊனா இப்படி போறோம், ஊவன்னாவே இப்படி ஏன்னா மாதிரி வளைச்சு விடலாம். என்னத்துக்கு லானா போட்டவே என்று நிறைய காலங்கள் நான் அதை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். அப்படி குழந்தைகளுக்கும் புதிய புதிய எண்ணங்கள், புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் தான் நம்பிக்கை பலம் கொடுப்போம். சின்ன நிலை இருந்தே கொடுத்தால் நம்பிக்கையோடு வாழ்வார்கள். அண்மையில என்னுடைய பாடசாலை மாணவி ஒருவர் இறந்துட்டார். என்னண்டா 20 வயசு. பல்கலைக்கழகம் போய் படித்து கொண்டிருந்தவர் ஒரு காதல் தோல்வியால தற்கொலை செய்து கொண்டார். இப்ப யோசிச்சு பாருங்கள். இந்த தற்கொலைன்ற விளிம்புக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு தோல்வி வருகுது. தன்னம்பிக்கை குறைவான பிள்ளைகள் தாழ்வி சிக்கலை எதிர்நோக்குவார்கள். இப்பவும் எனக்கு நான் இது செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். மற்றவையோட பார்க்க ஒரு தாழ்வாக தன்னை நினைத்துக் கொள்ளும். மிக கவனமாக நினைக்க வேணும். குழந்தைகள் ஒவ்வொன்றும் அந்த தாழ்வான நிலையை நினைக்க கூடாது. ஒரு காலம் பள்ளத்தை நோக்கி நாம் போகக்கூடாது, மேலதான் போகணும் என்ற நினைப்பு வரணும். அது ஏன் இறந்ததென்று கேட்டால் அம்மாக்கள் பேசுவினம், அப்பாக்கள் பேசுவினம், எனக்கு சொந்தக்காரர் பேசுவினம், எனக்கு ஒண்ணும் செய்ய இயலாது. சரி தோல்வி ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று உனக்கு வருந்தானே என்ற வாழ்க்கையை அந்த குழந்தைக்கு சின்ன வயதிலேயே கற்றுக்கொண்டால் அது பெரிய சாக அதுக்கு தெரியாது. அப்ப அந்த ஒன்று அது காதல்ல வார தோல்வி வேற. ஆனா படிப்பில வார தோல்வியாலையும் இறக்குறார்கள். இன்றைக்கு இந்தியாவில எத்தனையோ மரணம் வருகுது. என்னத்துக்காக வருகுது என்று பார்த்தோம்னா அங்க தன்னம்பிக்கை குறைவு இருப்பதனால் ஒரு தாழ்வு சிக்கல் அந்த பிள்ளைக்கு தனக்குள்ளேயே இருப்பதனால் 4 சுவருக்குள்ள சில பேர் இருப்பினோம். வெளியால ஒருத்தரோடையும் பேச மாட்டினோம். அதுக்குள்ளேயே அந்த
தன்னை புதைத்து வைத்து கொண்டிருக்கும். அது ஒரு காலமும் குழந்தைகளுக்கு கூடாது. மிக கவனமாக நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி இருந்தாலும் அதை விட்டு நீங்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் புத்திமதி சொல்லணும். நல்ல விடயங்களை எடுத்து சொல்ல வேணும். நாளைய வாழ்க்கையை பேரன் எப்போதும் அப்படித்தானே, இலைகள் கொட்டி விட்டன, மரங்கள் இருக்கின்றன, மீண்டும் துளிக்கும் அந்த மரம். அதுபோலதான் உண்ட வாழ்க்கையிலும் விழுகையும் எழுகையும் தான் வாழ்க்கை. எந்த மனிதனும் விழாமல் எழுயலாது. சின்ன குழந்தையும் விழுந்துதான் எழும்பும் என்பதை அந்த குழந்தைக்கு சொல்லி வையுங்கள். அப்போது அதுக்கு தெரியும். எல்லோருமே நாங்கள் உயரத்துல தான் இருப்போம் இல்லை. ஆனா உயரத்தை சிந்திக்கும் போது ஒரு சற்று கீழே விழுகிறோம். ஆனால் இன்னும் உயரத்தை பிடிக்கலாம் என்ற முயற்சியில நாங்கள் ஓடலாம். சைக்கிள் ஓட பழக்குங்கள். 6 வயது 5 வயது பிள்ளைகளுக்கு 2 சில்லில ஓடும்போது ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எங்களோட கையை விட வேணும். அந்த குழந்தை தானாக நம்பிக்கை பெறத்தோடு ஓடும். அங்கு நாங்கள் தொடர்ந்தும் கையை பிடித்து கொண்டிருந்தால் குழந்தை ஓட மாட்டது. ஆகவே என்னால் முடியும், என்னால் முடியும், எடுத்தால் விடியும், என்னால் முடியும், எடுத்தால் விடியும், விடியும் முடியும் முடியும் என்று சொல்லிக்க விடியும் பொழுதுகளும் முடியும் என்ற ஒரு நிலைக்கு வருகிறது. ஆகவே நம்பிக்கை என்பது நாளைய வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் வளமாக சரியாக பொறுப்பாக பாவிச்சோம்டா நிச்சயம் அந்த வாழ்க்கையில உயர்வு பெறுவோம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதனால எனக்கு என்னவோ தெரியாது, இந்த வந்தா பிறகு எனக்கு இந்த குழந்தைகள வாழ்க்கையில நிறைய விருப்பம். அப்ப யாரும் அப்படி வளர்க்கிற பெற்றோரை கண்டாலும் கவலையா இருக்கும். ஏன் இந்த குழந்தைக்கு ஒரு அன்பை கூடலாம். பயம். இனி பாருங்கள், தன்னம்பிக்கை குறைந்த பிள்ளைதான் பயமாக இருக்கிறது. அப்படி பயமாக இருக்கிறவளை மேடைக்கு ஏறி ஒரு பேச்சையும் பேசுதில்லை. ஏன்னு கேட்டா அப்படி போகும், அந்த மேடையில ஒரு படியில் ஏறிட்டு ஓடி வரும். ஐயோ, என்ன பயமாக இருக்கிறது. அச்சம் என்பது மடமையாடா. அச்சம் கூட குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடாது. இங்க ஐரோப்பிய சூழல் எல்லாம் சமாந்தரமாக இருக்கணும். செப் அப்படி இருப்பார், பிள்ளை இப்படி இருக்கும், அந்த தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய நிலையில இருக்கணும்டா நீங்கள் துணிவான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த அச்சத்தை அப்புறப்படுத்துங்கள். எங்களுக்கும் சொன்னவைதான், அச்சம் என்பது மடமையடா. அதுபோல பேய் ஒன்று அந்த வேப்பமர நிழலிலே பேய் ஒன்று இருக்க மாட்டா. அதெல்லாம் போய் அப்படி இல்லை. அது இரவு நேரத்துல போனால் வேப்பமரத்துல காவநீர் செய்து வரும்ன்றதுக்காகத்தான் அப்படி சொன்னார்கள். என்ன ஆனபடியால் குழந்தைகள் விருட்சங்கள் போன்றவர்கள். ஆலமரம் போல வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது. இன்றைக்கு தோளுக்கு மிஞ்சினா தோழன் என்று இன்றைக்கு குழந்தைகள் தான் உயரமாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு கீழே சின்ன நாணல்களாக நாங்கள் நிற்கிறோம். ஆகவே அந்த நம்பிக்கை என்பது நிச்சயம் அந்த குழந்தைகளுக்கு என்ன, அந்த நம்பிக்கை ஏன் தேவை, அப்படி நம்பிக்கை ஊட்டும் போது என்ன உங்களுக்கு உருவாகுது, அதை நீங்களே குழந்தைகளிடம் கேளுங்கள். அழகான பதில் உங்களுக்குள் காத்திருக்கும். என்னுடைய மாணவி ஒருதி நான் கேட்டேன், நீ மலையேற இதுல போய் பாக்குற அந்த இதுகளுக்கு போவினா, வெக்கேஷனுக்கு போவினா, அப்ப இவள் சொன்னால், தான் 2 3 ஏறினோன்னு நான் தங்கிட்டேன் டீச்சர், எனக்கு அது பயமா இருந்தது. ஏன் அப்படி பயப்படுறீங்கள், நீங்கள் மேல மேல போகத்தானே உங்களுக்கு உயர்வு தெரியும் என்று சொல்ல, ஓ அது நான் எனக்கு அப்ப சிந்திக்கல. ஆனா பேர்ந்து அவள் திருப்பி ஒரு 10ஆம் ஆண்டுல ஏறுற போட்டிக்கு போயிருக்க, தான் கட்டாயமா ஏறணும். டீச்சர் சொன்னவா ஏன் பயப்படுவாங்க, கீழே பார்க்கக்கூடாது, மேல பார்க்கணும், ஏறுவன். அப்படியே தான் ஏறி அந்த டொப்புக்கு போனவள். அப்ப அது சொல்லிக்கே நான் சந்தோஷமா இருந்தது. அப்ப டீச்சர் சொன்னதுதான் இல்ல, பெற்றோர்கள் சொல்லி இருந்தால் இன்றைக்கு அவளை முதலே அந்த போட்டியில முதலாவதா வந்திருப்பாள். அப்ப அதுக்கு காரணம் எங்களுக்கும் தெரியாம இருந்ததுதான். இங்க அதாவது நாங்களே எப்படி இங்க வந்துதான் நாங்க திருமணமாகி பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆகவே எங்களுக்கு அங்க தாய சூழல்ல இப்படி மாமி மாமா சின்னம்மா வளர்த்த வளர்ப்பு தான் எங்களுக்கு தெரியும். ஆனா இங்கு பார்த்தால் முற்றிலுமே மாற்றம் அடையக்கூடிய வாழ்க்கை முறைக்கு நாங்கள் வர வேணும் என்ற தேவை இருக்குது. மாற்றம் என்பது மாறாதது ஒன்றுதான். ஆனால் நாங்கள் இந்த சூழலுக்கு ஏற்றது மாற வேணும் என்பது காலத்தின் கட்டாயம். அதுக்காக எல்லாம் இல்லை. தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தோட குழந்தைகளை தன்னம்பிக்கையோட வளருங்கள். நிச்சயம் அதில் இருந்தும் மாற்றம் அடையாது. அந்த குழந்தை பண்பாட்டோட அந்தந்த நேரங்களுக்கு அந்தந்த இடங்களுக்கு பண்பாட்டோடையே போகிறது. அப்படித்தான் குழந்தைகளுக்கு நம்பிக்கை பலத்தை ஊட்டணும் என்றதுதான் என்னுடைய இன்றைய இந்த உரையாக இருக்கிறது. இனி வாழ்க்கையின் வெற்றி பெற்ற மனிதர்களை சீர்தூக்கி பார்த்தால் அவர்களுடைய தன்னம்பிக்கையே முதுகெலும்பாக இருந்தது. இதனால் தான் வாழ்க்கையின் உயரத்துக்கு வந்தார்கள் என்பது உண்மை. அதனால் தான் அந்த தோல்வி வந்தாலும் வெற்றியோட நடைபயில தன்னம்பிக்கை துணையாகிறது. எனவே தன்னம்பிக்கையும் எம்முள் வளர்க்க வேணும், நாளைய குழந்தைகளுக்கும் வளர்க்க வேணும், அதையும் கொடுக்க வேணும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை இத்தோடு முடிக்கிறேன். நேரம் எனக்கு வடிவா தெரியவில்லை, கூறிட்டுதான் தெரியா. திரு ஸ்கந்தராஜா மாஸ்டர், நீங்க தான் சொல்லணும்.
இல்லை, சரியான நேரம். அருமை அருமை அருமை, மிகவும் அருமையான தலைப்பு, மிகவும் அருமையான விளக்கம். ஏனென்றால் சிறுவர்கள் தான் நமக்கு வழிகாட்டிகளாக, ஆமா, நிச்சயம். உலகத்தின் தலைவர்களாக வர போறார்கள் சிறுவர்கள் தான். நாங்கள் சிறுவர்களைத்தான் நம்பிக்கை ஊட்டி அவர்களை வளர்க்க வேண்டும். மிகவும் அருமையான உரை. உங்கள் உரையை பாராட்டி நாங்கள் ஒரு 30 வினாடிகள் உங்களுக்கு பாராட்டை தருவோம். நன்றி, மிக்க நன்றி அனைத்து அன்பர்களுக்கு. மிகவும் அருமையாக சொன்னீங்கள். உண்மையில சிறுவர்களை மட்டுமில்ல, எங்களை பெரியாக்களையும் நாங்க நம்பிக்கை ஒருத்தர் நம்பிக்கை விட்டோம். இந்த தியானத்தளத்துல உண்மையில தொடங்கித்தான் உண்மையில நாங்களும் இந்த முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில நாங்க முந்தி இப்ப பயந்து இருந்த நாங்கள் இப்ப உண்மையில தியானத்தளத்துக்கு வந்த அப்புறம் இது அது படிக்கணும், இது படிக்கணும், அப்படி இப்படி மற்ற எல்லாம் முன்னுக்கு வரணும் என்று நாங்கள் முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையில இப்பொழுது நன்றி. நன்றி. இப்பொழுது டாக்டர் எஸ் நவரத்னமும் அல்ஸ்டர் ஜேம்ஸ் அல்சன் அண்ணாவும் கையெழுத்தி இருக்கிறார்கள். இப்ப உரையாடல் அவர் எடுக்கலாம். டாக்டர் எஸ் நவரத்னம் முதலில் கையெழுத்தினார். வணக்கம் ஐயா. டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் வாங்க உங்க கருத்துல சொல்றதுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு முன் கேன் குகனேசன் கை போட்டிருந்தார். பரவாயில்ல, நான் அவரை திருப்பி கூப்பிடுறேன். நீங்க கதைங்க, அவரை கூப்பிடுறேன். மிக்க நன்றி. நகுலா டீச்சர், நீங்கள் ஒரு ஆசிரியர் மாத்திரமல்ல, ஒரு நல்ல பெற்றார் என்ற முறையில் இருக்கிறீர்கள். நீங்கள் கூறிய விஷயம் இளம் தாய்மார்களுக்கு மிக முக்கியம். ஆங்கிலத்தில் சொல்வார் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று. நீங்கள் வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிவிட்டீர்கள். அத்துடன் தாய்மாருக்கு தான் மிக முக்கியம், தாய் தகப்பன்மாருக்கு. சிலர் கூறியபடி முதியவர்களுக்கும் இந்த தன்னம்பிக்கை முக்கியம். அதை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில டிப்ரெஷன் அல்லது தோல்வி சந்திக்க முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் அழகாக கூறுகிறீர்கள். பாராட்டுகின்றேன், முழுதாக ஏற்றுக்கொள்கின்றேன். சைக்காலஜிக்கலி ஆல்சோ வந்து இட்ஸ் when you go to a psychologist, அவங்க இதைத்தான் மனதில் போடுவாங்க. அதனால வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்க ஒரு மருத்துவராக இருக்கிற மருத்துவ டாக்டரா நீங்கள்? ஆமா, மருத்துவ டாக்டராக இருக்கிறீர்கள். உங்களோட அன்பான அந்த நம்பிக்கையான பலமும் உங்களோட பாராட்டுக்கு நன்றி, மிக்க நன்றி. அடுத்து அம்மா நீங்களே அழைக்கிறீங்களா? நான் கூப்பிடுறேன். மாஸ்டர் வாங்க அடுத்ததாக. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சு மிகவும் சிறப்பு. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நன்றி நன்றி, மிக்க நன்றி ஐயா. நீங்கள் எல்லாவற்றையும் கூறிவிட்டீர்கள். நான் பெருசாக கூறுவது கண்டு என்றாலும் உங்கள் பேச்சை தொடர்ந்து சில கருத்துக்களை கூற உள்ளேன். வினா தொடுப்பதற்கு இல்லை. நீங்கள் விடை ஏற்கனவே எல்லா வினாவுக்கும் கூறிவிட்டீர்கள். ஆனபடியால் வினா கேட்க முடியாது. அந்த திருவள்ளுவரை பற்றி நீங்கள் கூறினீர்கள். அவர் 2 குறள் சொல்லுகிறார். வெள்ளத்தனிய மலர் மாந்தர்தம் உள்ளத்தனிய. அதாவது தாமரை இந்த உயர் தண்ணீர் உயர் தாமரை உயர்ந்து கொண்டே போகும். அதே போல எங்கள் உள்ளம் உயர எங்கள் வாழ்வும் உயர்ந்து கொண்டே போகும் என்றது முதல் கருத்து. 2வது, நீங்கள் கூறினதுபடி முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை தீ விட்டுவிடும். முயற்சி செய்தபடியே இருக்க வேண்டும். ஔவையார் சொன்னது போல ஊக்கமது கைவிடேன், அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். பாரதியார் இன்னும் திறம்பட சொன்னார், நினைவு நல்லது வேண்டும். எங்கள் பல பேர், நான் உட்படத்தான் நான் சொல்லுறேன், எல்லா நினைவும் நல்லதா நினைக்கின்றோம் என்று கூற முடியாது. அதாவது நினைவு நல்லதாக இருந்தால், அடுத்த வரியில சொல்ற நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்ற கட்டாயனால் நடக்கும். நினைவு நல்லதாக இருந்தால் நெருங்கிய பொருள் கைப்படும் தானே. அதுதான் நீங்கள் வலியுறுத்தீர்கள் உங்களது பேச்சு. மற்றது இன்னொரு கருத்து, இந்த எடிசனை பற்றி சொன்னீர்கள். எனக்கு எடிசன்ல ஒரு ஒரு பாவம் தான் நான் சொல்லுவேன். மனைவி வந்து ஒரு விதமான உதவியும் அவருக்கு கொடுக்க மாட்டார். என்னென்றால் நீங்க சொன்னது மாதிரி
அவர் மனைவி சரியா இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பார். என்னென்றால் நிச்சயம் பல்பை கண்டுபிடிச்சிட்டு இரவு சாமன் தான் அவர் சத்தம் போட்டார். அவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். மனைவி சொன்னாவ நீ போத்து முடிக்கொண்டு படுங்கானு. அதுதான் அந்த பிரச்சனை. தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். சொல்லிட்டு போத்து மூடிக்கொண்டு படுங்கானு சொன்னாலாம். அப்ப அப்படியான ஒரு மனைவி இருந்துமே இவ்வளவு செய்தார் என்றால் ஒரு நல்ல மனைவி அமைந்திருந்தால் இன்னும் எவ்வளவு கண்டுபிடித்திருப்பார். நிச்சயம். அதனால தான் நான் சொன்னேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் உண்டு. என்னென்றால் அம்மா அந்த மனைவி அப்படி இருந்துமே அவர் இவ்வளவு கண்டுபிடித்தாரு. அப்ப மனைவியும் நன்றாக இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு கண்டுபிடித்திருப்பார் என்றதான் எனது கருத்து. மற்றது இறுதியாக அந்த 10 இதோட அழகான கருத்து. 10 முறை ஒருதன் விழுந்தான நிலத்தில. அப்ப 10வது முறை விழும் பொழுது பூமாதேவி அவனை முத்தமிட்டு, நாங்கள் விழும்போது பூமாதேவியை முத்தமிடுவோம் தானே, அதிலும் முத்தமிட்டு சொன்னாலாம், நீ 9 முறை விழுந்தனிதானே, 10ஆம் முறை நீ எழும்பு. அதாவது 9 முறை நீ விழ நீ எழுந்தபடியாத்தானே 10ஆம் முறை விழக்கூடியா இருந்தது. ஆனபடியால் இந்த முறை நீ எழும்பு. அதாவது நீங்கள் நல்லொரு கருத்தை சொன்னீர்கள். சிலவளை நாங்கள் எங்களோட முயற்சி பலனளிக்காமல் இருக்கக்கூடும், விழுந்து கொண்டிருப்போம். ஆனால் அதுல மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் என்றதுதான் இந்த கருத்தை நான் கூறுகின்றேன் என்று கூறி முடிக்கின்றேன். ஐயம்மா, நன்றி. நன்றி. அருமை ஐயா, அருமை. நான் அந்த வெள்ளத்தனிய மலர்நீட்டம் வச்சிருந்தேன்னா, நான் பெருசான குறிப்புகள் என் கைவசம் இல்லாதபடியால் நான் அந்த 2 குறளும் எப்போதுமே எனக்கு நம்பிக்கை ஊட்டுற குறளுகள். ஆனா நீங்கள் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். பாரதியாற்ற இன்னும் ஒரு வரி நீங்க சொன்னபடியா, அக்குனி குஞ்சொன்று கண்டேன், அங்கோர் காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டோ என்று அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டின வரியையும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையா இருந்தது. நன்றி கணேசன் மாஸ்டர். அடுத்ததாக ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர் வாங்க. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான ஒரு நேரம். இந்த தளத்திலே நீங்கள் வந்து பேசி இருக்கிறீர்கள். ஒரு பேருரை என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய மகளிலே நான் கண்டேன் அந்த ஒரு நெறியாக்கத்தினை கண்டேன். உரையிலே மேடை நெறியாக்கம் உங்கள் மகளிலே சிறந்திருந்தது. யார் இந்த பிள்ளை என்று பார்த்தால் அது உங்களுடைய மகள். புலம்பெயர் நாட்டிலே என்ன என்று சொல்லி சொன்னால், பிள்ளைகள் 6ஆம் வகுப்பரையும் படித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு படிப்பிப்பதற்கு ஆசிரியர்களிடம் தகுதி இல்லாத ஒரு நிலை. இந்த நிலையிலேதான் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஒரு தமிழ் மணிப்புலவர் பட்டத்தினை ஒழுங்கு செய்து 3 ஆண்டு படிப்பு. அதிலே நீங்கள் ஒரு தமிழ் மணி புலவர் என்று சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, இங்கே நம்பிக்கையூட்ட வேண்டும் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு சொன்னீர்கள். நம்பிக்கை உங்களிலேயே இருந்ததை நான் பல தடவை கண்டிருக்கிறேன். அழகான செயற்பாடுகள், நீங்கள் கண்ட அனுபவத்தினைத்தான் பகிர்ந்து கொண்டீர்கள். நிறைந்த ஆற்றல்கள் இந்த தளத்திலே பகிர்ந்ததற்கு நன்றி கூறி நிற்கின்றேன். நன்றி. நன்றி, நன்றி, மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். அடுத்ததாக சுரேந்திரா தர்மேந்திரா வாங்க. தர்மகுமார். அனைவருக்கும் வணக்கம். இன்று நகுலா சிவநாதன் அம்மா உங்கள் அந்த சிறுவர் வாழ்வியலை பற்றி, நம்பிக்கையை பற்றி சொன்னது எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. என்னென்றா, நாங்கள் வீட்டிலேயே பிள்ளைகள் ஒரு பிள்ளையே மற்ற பிள்ளையோட ஒப்பிட்டு கதைக்கிறது அது கூடாது என்றது. ஆனால் தாயானவள் எப்படியோ ஒப்பிடத்தான் செய்வாள். இப்போதுதான் அது விளங்குகிறது. நாங்கள் அப்போது செய்த பிள்ளைகளெல்லாம் இப்போது விளங்குகிறது. அது இப்ப நாட்கள் கடந்து விட்டது. இப்படி முதலே தெரிந்திருந்தால் இந்த பிள்ளைகளை விட்டிருக்க மாட்டோம். மற்றது அது மட்டுமல்ல, பாராட்டுவது, நாங்கள் பிள்ளைகளை பாராட்டுவது குறைவு, சரியான குறைவு. அது எங்களுக்கு இப்போது பிள்ளைகள் கூறித்தான் எங்களுக்கு அதுவே விளங்குகிறது. அப்படியான நிலைகள் இப்போதுதான் கூட விளங்கி கொண்டு வருகிறது. மற்றது நீங்கள் ஒன்று சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த வாழ்க்கையில பிள்ளைகளை எப்போதும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றதை நாங்கள் உணர்ந்தால்தான்
அந்த பிள்ளைகளின் வழியில நாங்களும் உற்சாகத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் பிள்ளைகள் என்ன நன்றாக படிக்க வேண்டும், நாங்கள் என்ன துறையில் போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வந்தால் பிள்ளைகள் ஒரு நாளும் முன்னேற முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் அதே நேரம் நாங்கள் அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி அம்மா. தன்னம்பிக்கை கட்டாயம் பிள்ளைகளிடம் இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றதை மிகவும் விளக்கமாக கூறினீர்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அருமையாக சொன்னீங்கள். நன்றி அம்மா. நன்றி நன்றி சுவேந்திரா மாஸ்டர். அடுத்ததாக சரோஜ் குருநாதன், வாங்க உங்களோட கருத்து. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தளத்துல பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருந்ததுக்கு நன்றி. உங்களுடைய பேச்சு மிக அருமையாக இருந்தது. சிறார்கள் தான் வருங்கால சிற்பிகள் எங்களோட சமுதாயத்திற்கு. அந்த சிற்பிகளை ஒழுங்காக செதுக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் செய்ய வேண்டியது பெற்றோர்கள், ஆசிரியர்களாகிய எங்களுடைய கடமை. அதை நீங்க அழகாக பல உதாரணங்களோட உங்களுடைய அனுபவத்திலிருந்து வெகு அழகாக விளக்கினீர்கள். நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகளை திறந்த மனத்தோடு அவரோட பேசி நாங்கள் எங்களுடைய எண்ணங்களையும் எங்களோட ஐடியாக்களையும் எங்களோட பர்டிகுலர் எக்ஸ்பிரேஷனையும் திணிக்கக்கூடாது. ஒழுங்காக ஓப்பன் மைண்டோடு பேசி அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்குன்ற அதுக்கு நாங்கள் ஊக்கத்தையும் அதுக்கேற்ற சப்போர்ட், இந்த ஊக்கம்ன்றது சப்போர்ட் தானே, அதையும் கொடுத்து அதுக்கு தக்க விதத்துல எங்கள்ட இதுகளை நீங்க முதல் கூறிய சொன்ன மாதிரி திணிக்காம அவங்களுக்கு எந்த விதத்துல இந்த இதுல நாட்டம் ஆற்றல் இருக்கோ அதுக்கு நாங்க கூடிய அளவு பக்கபலமா இருந்து இந்த தன்னம்பிக்கையை கொடுத்து அதை நாங்க வளர்க்கணும். அப்பதான் அவர்களும் நாங்க எங்களோட பெற்றோருக்காக செய்கிற வேண்டி செய்யாம தங்களோட விருப்பப்படி செய்தால் அவருடைய வாழ்க்கை நலமாகும். அவருடைய ஆஸ்பிரேஷன், அதாவது எய்மும் வாழ்க்கை என்ன இருக்கோ அதில் அவர்கள் அழகாக அடைய முடியும் எதிர்நோக்கண்டு. அந்த அப்படியானது நாங்கள் பெற்றோர் கட்டாயம் நீங்கள் சொன்ன மாதிரி அது தன்னம்பிக்கையை நல்லா கொடுக்கணுமன்றதை நல்ல அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி. இது பெற்றோர்களாகி எங்களுக்கும் இந்த வயதிலையும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். என்னென்றா அதோட நாங்களும் தன்னம்பிக்கையை வளர்த்து அதுக்கு என்ன விதத்தில் நாங்கள் எங்களை மேம்படுத்தலாமோ அது செய்யக்கூடியா இருக்கும். மிக்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. ஒரு விடயத்தை நீங்க சொன்னதுல இருந்தும் அதுக்கு முதல் சொன்ன என்ன பேச சுகேந்திரா அவருடைய கருத்துல இருந்தும் நான் யோசிச்சேன். நாங்கள் தமிழர்கள் தான் கல்விக்கு கொடுக்கிற நேரமும் படி என்று கல்விக்கு கொடுக்கிற நேரம் வாழ்க்கையில ஒரு பக்கத்தையும் திறந்து காட்டுவதில்லை. ஒழுக்கத்தை கூட நாங்கள் அங்கு மறந்து விடுகிறோம். ஏன்னா நீ படிச்சு நல்லா வரணும் மாட்டா அந்த குழந்தை ஒரு வாழ்க்கைக்குள்ள போய்விட்டு எப்படி கணவரோட வாழ தெரியாம இருக்குது. அங்க நம்பிக்கை பெறத்தை இழக்குது. ஏனென்றால் நாங்க அதை சொல்லி கொடுக்குறோம். நீங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், சமுதாயத்துல எப்படி நீங்கள் கையாள வேணும், மக்களோட எப்படி நட்பா இருக்கணும், அதெல்லாம் நாங்க செய்யறோம். நாங்க என்ன சொல்லுவோம், பக்கத்து வீட்டு பர்வதமக்கான மகளை விட இஞ்ச பாரதியக்கான மகள் கூட எடுக்கணும். அந்த போட்டி, அந்த ஒப்பீடு, அதுகளால எங்களோட வாழ்க்கைன்ற நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்க மறைக்கிறோம் அல்லது அந்த கொடுக்க முடியாம போகுது. ஏன்னா படிப்பு முன்னிலையில நிற்குதான். சில பேரை பாருங்கள், என்னுடைய ஒரு மாமா ஒரு ஆள் லண்டன்ல இருக்கிறார், டாக்டர் தான் அவரும். அவர் சொன்ன ஆக்களுக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். என்னென்றால் வைஃப் எப்பவுமே புத்தாத்தோடையே நிற்பாவாம். அப்ப அவர் குசினிக்க போய் நானுடைய ஹாஸ்பிட்டல்ல இப்படி இதை கண்டேன்னா அவ இந்த நேரம் புத்தாத்தையை பார்த்தோன்னா அதையும் பார்த்து வாசிச்சு கொண்டே இருப்பா. அப்ப அவர் சொல்லுவார், நான் கணக்க படிச்ச பொம்பளைக திருமணம் செய்தால நான் வாழ்க்கையில லைஃபே ஸ்பொயிலா போச்சுன்னு சொல்லி நுட்டுகளும் சொல்லி கவலைப்படுவார். நவுலா எனக்கு மகிழ்ச்சியே இல்லையாண்டு. ஏனென்று கேட்டா நாங்க கல்வி என்றா அதுல உயர்வாக போறதை மட்டும் இருக்கிறோம். வாழ்க்கையில எப்படி கணவன் மனைவியோட இணைந்து வாழுறது, எப்படி விட்டு கொடுக்கிறது, குழந்தைக்கு எப்படி விட்டு கொடுத்து வாழ வேணும் என்பதை கற்றுக்கொள்ளவும் இல்லை, காட்டி கொடுக்கவும் இல்லை. நாங்கள் குழந்தைகளுக்கு கற்றும் கொடுக்கணும், காட்டியும் கொடுக்கணும். சரி, எங்களையாவது பார்த்து வளரணும். அதுவும் இல்லாம போதல்லோ. அப்ப எங்களோட வாழ்க்கையை ஒரு பக்கம் ஸ்பொயிலா போகுது. என்னுடைய மாணவி திருமணமாகி 1 மாதம், என்ன காரணம்னு தெரியல, பிராங்க்பர்ட் நகர்ல இருந்து திருப்பி வந்து இருக்கிறாள். நான் அவரை விட்டுட்டேன். 1 மாதம் திருமணமாயி. ஏன்
தெரியாது, காரணம் இன்னும் சொல்லப்படையில. அப்ப அப்படியெல்லாம் ஏன் எங்களோட குழந்தைகள் இருக்கணும், அந்த ஒழுக்கம் நம்பிக்கை பலங்கள் ஊட்டி வளர்க்க அந்த குழந்தை தானாகவே எல்லாத்தையும் சமனாக மதித்து கொண்டு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு அம்மா சொன்னதுல இருந்து எனக்கு சொல்லணும் போட்டு இருந்தது. நன்றி நன்றி சரோஜினி அம்மா. நன்றி சரோஜினி மாஸ்டர், நன்றி நகுலா அம்மா. பட் அடுத்ததாக ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் உங்களோட கருத்தை சொல்றதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. இது வந்து குழந்தை பிள்ளைகள் வளர்க்கறது மாத்திரமல்ல, பெரியாக்களுக்கும் பொருந்தும் கூட பேச்சு. நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். இந்த பலர் இதுல வந்து கதைக்கிறவர்கள் தான் கதைக்கிறதுக்கு வருகிறார்கள் ஒழிய மற்றவர்களோடும் பாரார்கள் இல்லை. உங்களுடைய பேச்சை கேட்டு இனி வருவார்கள் நினைக்கிற நாளைய நிச்சயம் பாராட்ட வேணும் என்று நான் இந்த இடத்துல எல்லாரையும் சொல்றேன். வருகிறேன் அவர்களும் வந்து கலந்து கொள்ள வேணும். அதான் துணிந்து வந்து பேசுறதுக்கு தயங்குகிறார்கள். ஒன்று முகத்தை காட்ட மாட்டார்கள், எல்லாட்டிக்கு மூடி போட்டிருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது இல்லை, ஆனால் அதுக்கு கருத்தை சொன்னாதான் இந்த பேசுறவருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். விளங்கி விட்டது ஒன்றும் பாப்போம். அதே நேரம் இல்ல நீங்க மினக்கட்டு எவ்வளவு விடயங்களை நீங்கள் படித்துட்டு அதை வந்து எங்களுக்கு சொல்றீங்க. அதை வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம கேட்டுக்கொண்டிருக்காம கேட்டு முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கும் அதன் விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அதால சொல்றதால அவைகளுக்கும் நன்மை கிடைக்குது, உங்களுக்கும் நன்மை கிடைக்குது என்றதான் நான் கூறிக்கொள்கின்றேன். எனவே உங்களோட பேச்சு அருமையா இருக்கிறது. நீங்கள் இன்னொரு முறையும் வந்து பேசணும், வித்தியாசமான டாபிக்ல பேசணும், ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி செய்ய வேணும் என்று கூறிக்கொண்டு நான் இப்பொழுது நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். ஒரு விடயம் மாஸ்டர், நான் வந்து இது உங்களோட 2 முறை வந்து கலவாணி சொல்லி ஒரு முறை வந்தேன். அதுக்கு முதல் ஒரு முறை நான் வந்து பார்த்தேன், நீங்க ஒரு அழைச்சிருந்தீங்க. இந்த முறை தான் பேசுறதுக்கு வந்தேன். இது 3வது பேசுறதுக்கு வந்ததான். பேசின அப்புறம்தான் தெரியும் உங்களுடைய ஆளுமை எப்படி இருக்குன்னு. சும்மா வந்து தெரியாதான் என்ன செய்வீரா, ஒரு கருத்து சொல்லாமையும் எல்லாட்டிக்கு பேசாம இருந்த என்ன எங்களுக்கு தெரியாது. அதே நேரம் நடாமோன்ற ரேடியோல கிட்டத்தட்ட 30 வருடங்களாக ஒரு தலைப்படுத்து ஒவ்வொரு புதன்கிழமையும் 11 தொடக்கம் 12 மணிக்கு உளவியல் ரீதியான குழந்தைகளின் வளர்ப்பு, பெரியோர்கள் எல்லா விடயம், அதாவது பிள்ளை வளர்ப்பு, கல்வி முறை, அடுத்த குடும்ப பிரச்சனை, இப்படி எடுத்து 1000வது வாரம் இந்த சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. அவருடைய நடாமோன்ற சூமில 1000 அவ நினைச்சு பாக்குறேன். 20 வருடங்கள் 2005ஆம் ஆண்டு தொடங்கினேன். நினைச்சு பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. பெரிய பேராசிரியர் எல்லாரும் வந்து என்ன பாராட்ட வந்து பேச இருக்கிறாங்க என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நன்றி. நிகழ்ச்சி நிலைக்கு போவோம். நாளைக்கு காலமை UK நேரம் 9 மணிக்கு சிட்னில இருந்து பஞ்சாட்சர மாஸ்டருடைய பேச்சு இருக்கிறது. அவருடைய பேச்சின் தலைப்பு வந்து வள்ளலார் பொன்மொழிகள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் பேச வருகிறார். 11 மணிக்கு UK நேரம், அதாவது 12 மணி ஜெர்மன் டைமுக்கு வட்ட வாழ்க்கை என்ற தலைப்பில் BK அமீர் அவர்கள் பேச வருகிறார்கள் திருச்சியில் இருந்து. நாளைக்கு இரவு எங்களுடைய வளமையான யோகா டீச்சர் ஸ்டெஃபனி மூகா அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு யோகா as a pathway to meditation. அருமையான பேச்சு. நீங்க கலந்து கொள்ள முடியுமென்றா கலந்து கொள்ளுங்கள். பேருந்து தேர்ஸ்டே காலமே 9க்கு யோகா நிகழ்ச்சி இருக்கின்றது. அதாவது யோகா நிகழ்ச்சியை சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னியில் இருந்து நடத்துகிறார்கள். பேருந்து 11 மணிக்கு தேர்ஸ்டே மகளிர் மேம்பாட்டுக்கான வாழ்வியல் நெறிகள் பற்றி பேராசிரியர் ஞான சம்பந்தன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேச வருகிறார். பேருந்து நாளை, அதாவது வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் பாடுறவர்கள் வந்து பாடலாம், இல்லாட்டிக்கு படுத்துதல் பிடித்ததை பற்றி கூறலாம், எல்லா விடயங்களையும் செய்யலாம். நீங்கள் கூட கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த விஷயங்களை கூட கலந்து கொள்ளலாம். ஒரு கதம்ப நிகழ்ச்சி என்று கூறி இத்துடன் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர். அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர் உங்கள் கருத்துரை கூறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நகுலா, அருமையான பேச்சு பேசினீங்க, சிறப்பா இருந்தது பேச்சு. குழந்தைகளுக்கு சொன்னது அது பெரியாக்களுக்குமே பொருந்தும். என்னன்னா இப்ப அப்படித்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். பெரியவர்கள் எல்லாரும் வேறு நாடுகளுக்கு வந்து தனித்தனி இருக்கிறதால எத்தனையோ கஷ்டங்களுக்கு உள்ளாகிறார்கள். அப்ப குழந்தைகளையும் நாங்கள் கவனமாக வளர்க்கும் போது அவர்கள் அந்த தங்களுக்கு ஏற்றதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுவார்கள் என்பதை மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். குழந்தை வளர்ப்பு எப்படி செய்ய வேணும் என்பதை கூறினீர்கள். தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை.
எல்லோருக்கும் அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். ஏன்னா துவண்டு விழக்கூடாது. என்னதான் ஆமா கஷ்டம் நிச்சயம். வந்தாலும் நாங்கள் திரும்ப திரும்ப முயற்சி செய்ய அது திருவினை ஆக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வந்த கூலி தரும். மறுபடியா நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்கணும் என்பதை அழகாக கூறினீர்கள். மிக்க நன்றி. நன்றி நன்றி அருமை அருமை. நன்றி அருந்ததி நன்றி மாஸ்டர். அம்மா நன்றி. பாராட்டிய அத்தனை உறவுகளும் உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே பாராட்டும் சீராட்டும் உங்களுக்கும் எப்போதும் தேவை என்பதை உளவியல் ரீதியாக அறிந்த நான் அதனால் இந்த பெரியவர்கள் எல்லோரும் பாராட்டியது எனக்கும் மகிழ்ச்சியை தந்தது. இன்னும் ஒரு முறை திரு சுந்தரராஜா மாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு முறை வேற ஒரு தலைப்பினூடாக நாங்க பேசுவோம். நிச்சயம். அடுத்த பவானி மாஸ்டர் வாங்க. அதுக்கு பிறகு டாக்டர் நவரட்னம் அப்புறம் கதைக்கலாமா? இவா விட்டுவோம். எல்லோருக்கும் பவானி மாஸ்டர். வணக்கம். இன்று நகுலா சிவநாதன் அம்மா வந்து நல்லொரு பேச்சை பேசினார். அது எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மை. நாங்கள் வந்து எங்களை பிள்ளைகளோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் போல இருந்தா தான் அவர்கள் நிச்சயம். தங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தா சொல்லுவார்கள் எங்களுக்கு. அதை நான் இங்க வந்து வந்தவர்கள் இங்க யுகேக்கு வந்த அப்புறம் நான் டீச் பண்ணி கொண்டிருந்தேன். நான் அப்ப அதுல இருந்து இங்கத்தே பிள்ளைகள் இந்த மாதிரி பிளாங்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு எங்கண்ட பிள்ளைகளும் அவரும் இந்த மாதிரி கொண்டாடுற ஒரு விதத்தில் நான் அறிந்து கொண்டேன். அறிந்து அவர் எங்கண்ட பிள்ளைகளுக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தபடியால் அவர்களும் நல்ல எங்களை ஃப்ரெண்ட்ஸா தான் நாங்கள் கூட பழகினது. அது முதல் முறை என்னுடைய மகள் வந்து யூனிவர்சிட்டி போய் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து ரிஃபர்டா போனா. அப்ப அவ ஃபோன் பண்ணி மெடிக்கல் இதுல இருந்தவ அப்ப ஃபோன் பண்ணி அழுதாள். அப்ப நான் சொன்னேன், தட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், நீ வீட்டை வா, அப்புறம் நாங்கள் எல்லாம் கதைக்கலாம்னு. அது அப்ப இப்ப எல்லாம் கதைச்சு அப்புறம் நல்லா செய்து கொண்டு வந்தவ. அப்ப இப்பவும் அதை இப்ப மேரி பண்ணி 2 பிள்ளைகளோட இருக்கிறா. இப்பவும் அதை சொல்லுவான், அம்மா நீங்க அப்படி சொன்னது எனக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முதல் வீட்டுல இருக்க கூட அப்ப ஒரு எக்ஸாமுக்கும் படி இருந்ததுல அவக்கு அந்த அப்ப நல்லா செய்து கொண்டு வந்தவ. அப்ப ஒரு முறை விட்ட உடனே அவள் விட்டுட்டாள். ஒரு தரம் உந்தில்லாம இருந்ததுல விட்டுட்டான். அப்ப பின்ன நான் நீ அதை பற்றி பரவாயில்ல, நீ வந்து மற்ற திருப்பி சொல்லி அதுக்கப்புறம் நல்லா செய்து கொண்டு வந்தா. அப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா இருந்து கொண்டு வந்தால் அவர்கள் தங்களுக்கு எதுவும் கஷ்டம் வந்தாலும் எங்களை சொல்லுவார்கள். சொல்லி அதை நாங்கள் ஏதாவது சில விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கதைச்சு சொல்லுவார்கள் என்றதை நான் மிகவும் அறிந்து கொண்டேன். நீங்க சொன்னதெல்லாம் அவ்வளவு உண்மை என்று சொல்லி கொண்டு சிறந்த பேச்சு தந்ததுக்கு மிகவும் நன்றி அம்மா. நன்றி அம்மா நன்றி. இல்ல தவறு வரும்போதுதானே திருந்தக்கூடிய வாய்ப்பும் வரும். அந்த தவறு ஏன் வந்ததுன்னு சிந்திக்க ஒரு வாய்ப்பு வருது. நீங்க பாருங்க, உங்களுக்கு தோல்வி வந்தா தான் சிந்திப்போம், ஏன் இது தோல்வி வந்தது. இப்ப உதாரணமா என்னுடைய ஒரு வாழ்க்கையில ஒன்று நடந்தது. ஒரு குழந்தை 10 வயசு, ஒரு மாமா வீட்டை வந்த உடனே அந்த பிள்ளை சொல்லுது தாய்க்கு, நான் கொண்டே அவருக்கு டீ கொடுக்குறேன். தாய் உடனே என்ன சொல்லுறா, நான் அங்க இருக்கிறேன்னு சொல்றா. இல்ல அது உடைஞ்சு போடுவேன், அது கப்பு உடைஞ்சு போமோ, இல்ல நீங்க ஊத்தி போடுவது. அப்படி இல்லை. ஒரு வயலுக்குள்ள நாங்க இறங்கினா தான் எப்படி நாற்று நடுறது, எப்படி அந்த ஃபீல்டுல போனா தான் எங்களுக்கு எதுவும் பயனுக்கு. அதுபோல அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன கப்பில ஒன்று கொடுக்கறதுல என்ன இருக்குது, உடைஞ்சா ஒரு கப் தானே. நாங்க அதை சொல்ல மாட்டோம், ஊத்தி போடுவா. அப்பவே பயத்தை உருவாக்குறோம். அதே போலயே துணிஞ்சு கொண்டு போ. ஓகே, நீங்க பிள்ளை ஆசைப்படுறா கொண்டு. உண்மையா ஒவ்வொரு விடயத்துக்குமே துணிஞ்சுதான் குழந்தைகளை வரணும். எந்த இடங்களிலும் போய் நல்லாகத்தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்ப ஏன் நாங்க பயத்தை உருவாக்குறோம் என்று பார்த்தா சில பேர்ட்ட பயம் அப்படி இல்லை, எனக்கு உடைஞ்சுவோம். அப்ப நான் இவ்வளவு உளவியல் படிச்சாண்டாலும் நான் ஒரு இடத்துல சில இடங்கள்ல பிள்ளையும் விட்டு இருக்கிறேன். உணர்ந்து பிள்ளைகளோட மன்னிப்பும் கட்டினேன். 18 வயசுல லைசன்ஸ் எடுத்து போட்டு ஓடி வந்து, அம்மா நான் லைசன்ஸ் எடுத்து போட்டேன், இப்ப நான் எங்கட காரை கொண்டு போவோம். அப்ப நான் உடனே எங்கட லைப்ரரி கிட்ட இருக்கிற பார்க்லேஸ் கொஞ்சம் நரோவான பார்க்லேஸ். அப்ப ஒரு முறை நான் சொன்னேன், இது சரியான கஷ்டம், இதை விட்டுட்டு நான் எடுக்க. அப்ப நீங்கள் அங்க கொண்டு போய் லைப்ரரி புத்தகம் எடுக்க போறேன், நான் கொண்டு போறேன். உடனே லைசன்ஸ் எடுத்த உடனே மத்தியானம் கொண்டு போறா, அந்த 1 மணிக்கு. நான் உடனே அப்படி சொல்றேன். உடனே பிள்ளைய நான் திருப்பி சொன்னது, ஆமா ஏன் நம்ம அப்படி சொல்றீங்க, நீங்க பார்க் பண்ணாது அது உங்களோட பயமா இருக்கு, நான் அதுல பார்க் பண்ணேன். கொண்டு போய் அதுல பார்க் பண்ணி போடுவேன். அப்ப உணர்ந்தேன், நான் இப்படி சொன்ன தவறு என்றோம். ஒரு நாளுமே நான் அந்த தவறை காட்டுறேன். 18 மீட்டர்ல இருந்து ஸ்விமனுக்கு பாயிறேன். நான் மற்ற பக்கம் பார்த்தோன்னு எனக்கு கொஞ்சம் நெஞ்சடியா இருக்கும். ஐயோ 18 மீட்டர்ல இருந்து
கண்ணிக்க பாய என்ன செய்யணும், அந்த கடைசியா எடுக்கிற சர்டிபிகேட்டுக்கு பாயுது. அப்ப நான் பேருந்து என்னுடைய பயத்தை நாங்க பயத்தை காட்டக்கூடாது, எங்களுக்கு பயம் இருந்தாலும் காட்டக்கூடாது. நாங்க என்ன நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க, உங்களுக்கு இறைவன் ஆசியோட கட்டாம நீங்கள் எடுபடுவீங்க. உடனே அந்த நேரத்துல அந்த செகண்ட்ல நீந்திய அந்த பாஸ் எடுத்தவா அந்த 18 மீட்டர் பாய்க்கே நான் பயமா இருக்கு, தொம்பண்டா எனக்கு நெஞ்சடிக்குது. ஏன்னா எனக்கு அம்மா இல்லை, 4 வயசுலயே என் அம்மா இறந்துட்டா. அதனாலதான் எனக்கு எல்லா விடயத்திலுமே நானே எனக்குள்ள நம்பிக்கை பலத்தை ஏற்படுத்தி வாழ்ந்தேன் நான். அதனால அப்ப சொல்றோம், அந்த ஒரு நாளும் பயத்தை நாங்க காட்டக்கூடாது. எங்களுக்கு பயம் இருக்கும், வயது வந்தா உடனே பயம் இருக்கும், காலை ஆனா பிள்ளைகளுக்கு ஓகே, ஓ நீங்க செய்யறீங்க நல்லா செய்யுங்க, ஓ அது அதை விட இன்னும் உற்சாகத்தை கொடுக்கணும்ன்றது நீங்க சொல்லும் போது எனக்கு ஏற்பட்டது. நன்றி. நன்றி பவானி மாஸ்டர், நன்றி நவுலா மாஸ்டர், உங்களோட அனுபவங்களை பாய்ந்தது. அடுத்ததாக டாக்டர் நவரத்ன மாஸ்டர் மீண்டும் வாங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன? நன்றி. திரும்ப அழைத்ததுக்கு ஒரு சின்ன கருத்து கூறத்தான் வந்திருக்கின்றேன். எல்லோரும் பேசுறது நல்ல கருத்துக்கள் தான். நான் இந்த கல்வியை பற்றி, கல்வி என்றால் முழுமையான கல்வி, அது யோகாபியாசம், ஓட்டம், பாய்தல், அதுகளும் சேர்ந்து இயல், இசை, நாடகம் என்று எல்லா துறைகளும் சேர்ந்ததுதான் கல்வி. அதோட சமுதாயத்தில் வாழ பழக்கிறது எல்லாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. நான் கொஞ்சம் கர்நாடக சங்கீதத்தில் ஈடுபட்டவர். 5 வயதிலேயே பெரிய பெரிய பாடகர்கள் அவர்களுடைய திறமையை பார்த்து சங்கீதத்தில் கூட முயற்சி கொடுத்து பெரிய பெரிய ஜாம்பவங்களாக வந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய திறமையை 5 வயதிலேயே கண்டுபிடித்தபடியா. அதுபோல சில துறைகளில் பிள்ளைகளுடைய திறமையை ஆசிரியர்மாரும் பெற்றோரும் பார்த்து அவர்கள் என்னத்திலே திறமையாக இருக்கிறார்களோ அதில் ஊக்குவித்து அவர்களுடைய நம்பிக்கையும் கூட பெறுபவரும் நல்லா இருக்கும். எல்லாரும் டாக்டர் தான் படிக்கணும், டாக்டர் தான் படிக்கணும் என்று ஊக்குவிச்சு கொண்டு இருக்கிறான். அது ஆனா அந்த பிள்ளைக்கோ டாக்டர் விருப்பம் இல்லை. உண்மைதான். என்ன டாக்டர் படிப்பிச்சதான். ஆனால் எனக்கு டாக்டரா வரணும்னு எனக்கே ஒரு ஆசை இருந்தது. அது சரி. 10 வயதுல எமது ஊர்ல ஒரு டிஎம்ஓ வந்தாரு, எங்கட தூரத்து பேரன் முறையாரம். அவருடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் பார்த்த பொழுது நான் டாக்டரா வரணும் என்று நினைத்தேன். அந்த நினைவு 24 வயதுல டாக்டரா வந்து நன்றி. ஆமா, நினைப்பு சரி. ஆனா சில பேர் நினைக்கே எனக்கு விருப்பம் இல்லை, எங்கட அம்மா போஸ்ட் பண்றா டீச்சர், நீங்களே சொல்லுங்க, குழந்தைகள் வந்து எங்களுக்கு சொல்லுதல் 18 வயது பிள்ளை. அப்ப வந்து எனக்கு அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா இப்படி நிக்கிறான். ஏன்னா அம்மாக்கு டாக்டரா வரணும், பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. அப்ப அதுவும் நாங்க கவனிக்க வேணும்ன்றது உண்டு. ஓகே, ஆமா சரிதான், நீங்க சொல்றது சரி. ஆனா இன்றைக்கு அதை விட மேல நல்ல சிறப்பான தொழில் ஐரோப்பிய மண்ணில இருக்குது. இன்றைக்கு பிசினஸ் ஸ்டடி அல்லது வேற இப்ப ஐடி பகுதி நல்லா உழைக்கலாம், நல்லா அந்த பிள்ளைங்க இப்ப ஏஐ வந்துட்டு அந்த துறைகள் எல்லாம் இருக்குது. நாங்க இப்போ டாக்டர் ஜெர்மனி எடுத்தா டாக்டருக்கு காசு குறைவு, டாக்டர் சம்பளம் மிக குறைவு ஒரு என்ஜினியர் சம்பளத்தை விட. ஆமா, ஆனால் டாக்டர் தொழில் ஒரு தார்மீகமான தொழில். மற்றவர்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் அதை கூறினேன். நேரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அங்க 9:30 மணி ஆகிறது. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் சிதம் மாஸ்டர் வாங்க, உங்களோட கருத்தை சொல்லிட்டு பிறகு வசந்த் ராஜா மாஸ்டர் விடுவாங்க. தேங்க்யூ ஆனந்தி மாஸ்டர். எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். நகுலா அம்மா மிகவும் அருமையான பேச்சு. எத்தனையோ எல்லாம் நான் உங்களோட பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். நானும் என்ற பிள்ளைகளை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்த்தினான். ஆனா நீங்கள் சொன்ன மாதிரி அன்பும் காட்டி வளர்த்தினான். அவர்கள் என் மகன் பிறந்த உடனே அவருக்கு ஒரு 8 வீக்ஸ் இருக்கைகளே நாங்கள் NHSல ஒர்க் பண்ணான். ஸோ நான் அங்க போய் அவளுக்கு
7 weeks வேலை செய்தா தான் எனக்கு அந்த NHS காசு கிடைக்கும் மிச்சம். அதுக்காண்டியா போய் செய்து போட்டு அப்புறம் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல இந்த பாஸ் சொன்னார், no, you just bought the house, it will be a lot of commitments, your husband can't cope on his own, we will create a job for you சொல்லி NHS அலி அந்த சேம் ஹாஸ்பிட்டல் ஹெமிஸ்ட் ஹாஸ்பிட்டல் யூகேன் ரோட்ல வீக்கெண்ட் வேலை தந்திருக்கு. அப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னார், நீங்க வீக்கெண்டுக்கு வேலை போக நான் வீட்டுல பிள்ளைகளை பாக்குறோம். அப்ப நான் சொன்னேன், no, my husband won't allow me to do it சொல்லி, go and tell him that he is his child as well. And then Mr. Lake said it is your child as well. வாய் மூடி போட்டேன். அப்புறம் நான் வீக்கெண்ட் இவ்வளவு 3 வருஷம் பிள்ளைகள் வளர்ந்து 11 வயசு மட்டுக்கும் 2 பிள்ளைகளும் NHS எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ல தான் செய்து. நீங்க சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு நான் அந்த பிள்ளைகளை அன்பாக தான் வளர்த்தினான். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தேன். அது அந்த காலத்துல எங்களுக்கு இப்படியான ஆட்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு இல்லை. அதுபடியா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தான். கடவுளையன்று 2 பிள்ளைகளும் நல்லாக வந்திருக்குவார். இது மற்றது வேற ஏதோ சொல்லணும்னு வச்சு மறந்துட்டேன். எனிவே இடவு நேரம் டைம் ஆகுது. மிக மிக அருமையான பேச்சு. எங்களுக்கு எவ்வளவோ இதுல இருந்து நாங்கள் எங்கட பிள்ளைகளை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பிள்ளைகளோட அன்பாய் வளரண்டு. இந்த மகளெல்லாம் சில நேரத்துல சரியான ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. அப்ப என்னை அறியாமலே நான் சொல்றேன், இப்படி ஸ்ட்ரிக்டா இல்லாதுன்னு சொல்லி, பின்ன யூ டோன்ட் நோ எனிதிங் மாம் என்று கத்துவாள். பின்ன நான் அதுக்காண்டியே பேசாம இருந்துட்டு பிறகு எல்லாம் கூலா இருக்கைகளை சொல்லுவேன், கொஞ்சம் அன்பான இருக்கணும். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் வயசு வர கொஞ்சம் அறிவுகள் கூடும். அது நான் கவனிச்சிருக்கிறேன். அப்ப அவ கொஞ்சம் யங் தானே, அப்ப அவ கொஞ்சம் இதாத்தான் இருப்பா. நானும் அப்படி இருந்த நான். ஆனா கொஞ்சம் காலத்தால நான் இந்த வீக்கெண்ட் வேலை சேர்த்தேன்னா பிறகு எவ்வளவோ ரிலாக்ஸ்ட். வீட்டுல எல்லா அலுவலும் செய்து பிள்ளைகளையும் ஸ்கூலால வந்தோன்னு கொண்டு போய் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்கு எல்லாம் கொண்டே விட்டு எல்லா விதமாயும் செய்தேன். தேங்க்யூ வெரி மச். திரும்பவும் எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு நன்றி ராஜேஷ் மாஸ்டர். அடுத்த வசந்தராஜா மாஸ்டர் வாங்கோ, நேரத்தை கருத்துல கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தமிழ்த்தாயின் மகன்ல தெய்வத்தின் மகளாகவும் பார்க்கின்றேன். நீங்கள் இன்றைக்கு கொடுத்த அந்த இது முக்கியமாக இன்றைக்கு தேவையான ஒன்று. நான் இங்கே எத்தனையோ குடும்பங்களை பார்க்கின்றேன். ஒரு குடும்பத்திலே 5 பிள்ளைகளும் டாக்டர், 5 பிள்ளைகளுக்கும் தமிழ் தெரியாது. இன்னொரு குடும்பத்திலே பார்த்தேன், இங்க இருக்கு சிட்னியிலே நண்பர், அவருக்கு 3 பிள்ளைகளும் டாக்டர்ஸ், 3 பிள்ளைகளும் வெள்ளக்காரரும் மெரி பண்ணுகிறார்கள், 3 பிள்ளைகளுக்கும் தமிழ் தெரியாது. அதே நேரத்திலே இப்படி பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. எங்களுடைய சமூகத்தை அதாவது நான் யூஎன்ல வேலை செய்கிற பொழுது யுனெஸ்கோ எடுக்கேட் த உமன் எடுக்கேட் த நேஷன் சொல்லி அது நான் உங்கள்கிட்ட இருந்து அவதானிக்கின்றேன். உங்களாலே நீங்கள் சமூகத்துக்கு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சமூகத்துக்கே நீங்கள் பெரிய ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையிலே இப்படி தமிழ் ஸ்கூல்ல இப்படி நீங்கள் தமிழ் ஸ்கூல்லே இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் இன்டர்நேஷனல் தமிழ் ஸ்கூல் மாதிரி இப்படி ஒன்று பயந்து நீங்கள் இன்டர்நேஷனல் இந்த தமிழ் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இனிமேல் தானே நீங்கள் சூமுல கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட இதை நிகழ்த்த வேண்டும். பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே அங்கே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இருக்கின்ற தமிழ் ஸ்கூல் ஆசிரியர்கள் உங்களை போன்ற ஸ்பீச்சை இப்பொழுது இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை நான் உங்கள் முன்னிலையில வைக்கின்றேன். என்று சொன்னால் நான் உங்களை ஒரு இன்டர்நேஷனல் தமிழ் உமனாக பார்க்கின்றேன். உங்களாலே இவ்வளவு சமூகத்துக்கு இவ்வளவு இணைப்புகள் உருவாகும். இந்த தமிழ் சமூகத்தை வருங்கால பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி தமிழ்லேயும் ஒழுக்கத்திலேயும் இறைவனுக்குரிய வழியிலேயும் நாங்கள் வளர்த்த உருவாக்குவீங்கள் என்பதில் எந்தவித அசைவும் இல்லாமல் நம்பிக்கையில் சொல்லுகின்றேன். அதே நேரத்தில் நாங்கள் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த டோக் எங்களுக்கும் பல நன்மைகளை சிவசந்திரராஜா சொன்ன மாதிரி எங்களுக்கும் பல உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கின்றது. நாங்கள் அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை போல ஆட்களை இலங்கையிலே நாங்கள் இளம் சமுதாயத்தை இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனா மாதிரி சாணக்கியன் மாதிரி பல இளைஞர்களை உருவாக்க வேண்டும். பழையவர்கள் எல்லாரும் ரிட்டையர் பண்ணி வீட்டில இருந்து உதவி செய்ய வேண்டும். இதை நாங்கள் இனிமேலுக்கு தானும் அடுத்த எலெக்ஷன் மிக கவனமா இருக்க வேண்டும். இன்னும் 2 பேருங்க இருக்கின்ற 2 பேர் அவையிலும் அப்புறப்படுத்த வேண்டும், இளைஞர்களை உருவாக்க வேண்டும். ஒற்றுமை என்ற ரீதியில நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் உங்களை போல உங்களுடைய உதவி ஊடாக உங்களுடைய நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு ஊடாக இளைஞர்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்று கூறி நான் உண்மையிலே உங்களை மிகவும் தலை வணங்கி மிகவும் மதிப்பு கொடுத்து மிகவும் எனது அன்பின் உள்ளத்திலே நாங்கள் சொல்கிறேன்.
ஒன்று மட்டும் உங்களை கேட்க விரும்புகிறேன். உங்களை போல இங்க 2 தமிழ் டீச்சர்ஸ் இருக்கு நம்ம ஸ்கூல்ல. இங்க வந்து உங்களுடைய சொந்த சாவகச்சேரி ஒரு ரதி குலராஜா இருக்க உங்களை போல சாடே, ஜெயநாதன் சொல்லி இன்னும் ஒரு தமிழ் டீச்சர் இருக்கிற அவ உங்களை போல சாடே. நீங்களும் அதே சாவகச்சேரி சேர்ந்தாக நீங்கள் எந்த இல்ல நான் வந்து சிறுப்பட்டி கணவர் தாவடி. பிறந்த இடம் சிறுப்பட்டி, புகுந்த இடம் சீவை தாமோதரம் பிள்ளைன்ற 6வது சந்ததி. மிகவும் சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். அது எப்படியோ வந்து அந்த பரம்பரையிலே அது அப்படியே எங்களை காட்டுகின்றது. மிகவும் சந்தோஷம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்தது ஒரு நிமிடம் அம்மா, ஆனந்தி அம்மா, ஒரு நிமிடம். என்னென்றால் நான் ஒரு கொரோனா காலத்துல ஒரு திருக்குறள் வகுப்பு ஒன்று தொடங்கி இருக்கிறேன். இந்த வசந்தராஜன் ஐயா சொன்னபடியா அதுல வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு திருக்குறளை ஒரு கிழமையில் கொடுத்து அதை வாழ்வியலிலே எப்படி ஆக்கலாம், அதாவது அதை வந்து ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு சொன்ன அந்த வகுப்பை ஒரு நாளைக்கு உங்களை போல ஆக்களும் வந்து பார்க்கணும்னு விரும்புறேன். கிழமையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களோட ஏமனிய நேரம் 11 தொடக்கம் 12 மணி மட்டும். ஆனா ஒரு குறளை இப்ப நான் கொடுத்தால் அந்த பிள்ளைகளிடம் இருந்து கருத்து கேட்கிறேன். இப்ப அன்பு செய்ய வேணும், அன்புடைமையில என்று படிச்சா அது எப்படி நீங்க என்னென்ன இடத்துல அன்பு செய்கிறீர்கள் என்றதை கேட்டு அந்த குழந்தைகளுக்கான வாழ்வியல் தத்துவங்களை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு வகுப்பாக அந்த வகுப்பு இருக்கிறது. பல அறிவுகளை அதுல பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா பெற்றோர்கள் அத்தனை பேரும் நல்ல ஊக்கமாக அதுல இணைஞ்சிருக்கு. பல நாட்டு ஆக்கள் இணைஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து 1 அல்லது 2 பேர் இணைஞ்சிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகள், அதாவது 6 வயசு தொடக்கம் 15 வயது மட்டும் இருக்கணும் அந்த வகுப்புல. அப்படி யாராவது விரும்பினால் நீங்களும் அதுல வந்து இணைஞ்சு கொள்ள. லண்டன் நேரம் 10 மணி. உங்களை வந்து மற்றவர்களோட கனெக்ட் பண்ணலாம், தொடர்பு கொள்ளுங்க. ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் செய்கிறேன் நான். எப்படி இலகுவாக தமிழை புலம்பெயர்ந்த சூழலில் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். எல்லாரும் ஏதோ புலவர் மாதிரி, நானும் ஒரு புலவர் தான், ஜேம்ஸ் அன்னைக்கு தெரியும். அப்படி குழந்தைகளுக்கு கொடுக்காமல் அந்த குழந்தைகளை இலகுவாக எப்படி கற்கலாம் தமிழ்ன்றதுக்கு நான் நேரடியாக பேசி அந்த குழந்தைகளை உருவாக்க அந்த அப்படியான செயல்பாடும் இருக்குது. அதனுடைய நீங்க தொடர்பு கொள்ளுங்க விரும்பினவர்கள். நம்பர் இதுல வந்து இதுல வந்து செட்ல போடுவீங்களா? நான் கொடுக்கலாம். ஓகே ஓகே. நான் சாட் பாக்ஸ் வாசிக்கட்டா? வாசிங்க நீங்க. Shanti Parameswaran, fantastic talk, great talk about parenting and the importance aspect of injecting confidence. Dr. Saras Sivalonathan, excellent motivational speech, well done. iPhone 511. Your presentation was really good. Jnana Jogaraja, thank you for your excellent motivational speech. Here in UK, our children learn Tamil and get a grade 4 level to enter university. மற்றது பரிமளா நாயந்திரன் மாஸ்டர் மிகவும் சிறப்பான பேச்சு. நவுலா மாஸ்டர் மிகவும் நன்றியும் பாராட்டுகளும். நவுலா டீச்சர் அது சரி. மற்றது கூட இதுதான் நோட்டிபிகேஷன் தான் கீழே இருக்கா. Dr. Navaratnam Master போட்டிருக்க medical profession is a noble one as practitioners have motive to help the needy patients. They should not work for money only. மற்றது Dr. Prathapan, those days it was a noble job. Nowadays children check the salary first where they can get more money. That's தேவையில்லாது. மற்ற மாஸ்டர் நீங்க நம்பர் கொடுத்தீங்களா? நம்பர் கேட்கல, பார்த்தேன். நம்பர் வேற வந்துட்டதே நம்பர். அல்லது சிறுசுந்தராஜான அந்த நம்பரை தருவாருன்னு சொன்னா இல்லையே நம்பர் போட்டிருக்கிறேனே 00491573066721. அவ்வளவு வேற யாரையோ வேர்ல வந்திருக்கோம். நம்பர் வேற இல்ல, நாங்க வேற குடுக்கிறோம். என்ன நேரம் போயிட்டு நிறைவு செய்வோம். ஓகே ஓகே, நீங்க செய்யுங்க. நான் சரியான சரி, நான் இப்ப